ನಮ್ಮ ರಕ್ಷಕನ ಯಾಕೋಬನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆರೈಸುತ್ತೇನೆ. கடந்த காலம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் அவர் பாதுகாத்தார். இன்றைக்கு நாம் இருக்கிறதான நிலைமை, நமக்கு இருக்கிறதான ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றையும் அவர் தந்து நம்மை ஆதரிக்கிறார். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮಗಿರತಕ್ಕ ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಎಲ್ಲ ಸುಖ ದುಃಖ ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಪರಾಮರಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நாம் நல்லவர்கள் என்பதினால் அல்ல, ನಾವು ಒಳ್ಳೆಯವರು ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲ, அல்லது நாம் நீதி உள்ளவர்கள் என்பதினால் அல்ல, ಅಲ್ಲದೆ ನಾವು ನೀತಿ ಉಳ್ಳವರು ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲ, அவர் நல்லவராய் இருப்பதினாலும் ಆತನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿ ಇರುವುದರಿಂದ, அவர் தன்னுடைய வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவராக இருப்பதினாலும் ಆತನು ತನ್ನ ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ ಉತ್ತಮ ಉಳ್ಳವನಾಗಿ ಇರುವುದರಿಂದ நாம் இன்றைக்கு சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறோம். ನಾವು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಸುಖದಿಂದಲೂ ಬಲದಿಂದಲೂ ಇದ್ದೇವೆ. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், ನಮ್ಮ ಪಾಪಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ದಂಡಿಸದೆ, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ನಮ್ಮ ಅಪರಾಧಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಮ್ಮನ್ನು ದಂಡಿಸದೆ ಆತನು ಇದ್ದಾನೆ. சோ ஆகையினால தான் நாம் இன்றைக்கு இங்கே இருக்கிறோம். ಆದರೆ ನಾವು ಈಗ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. நான் எப்பொழுதும் சொல்வது போல அவருடைய சமூகத்திலே ஆராதிப்பதற்காக நாம் கடந்து வருவது கூட அவருடைய கிருபைதான். ನಾನು ಯಾವಾಗಲೂ ಹೇಳುವ ಪ್ರಕಾರ ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುವುದೇ ಆತನ ಕೃಪೆ ಇರುವುದರಿಂದ, அதற்கு மேலாக அவரை ஆராதிக்கும்படியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பது மிகவும் உண்மையான ஒரு விஷயம். ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆತನ ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ ಎಂಬುದು ಅದು ನಿಜವಾದದ್ದು. அநேகருக்கு இந்த பாக்கியம் கிடையாது. ಅನೇಕರಿಗೆ ಇಂಥ ಭಾಗ್ಯ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிப்பது என்பது எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய அனுபவத்தில் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ಜೀವನವುಳ್ಳ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಉಲ್ಲಾಸದಿಂದ ಬರುತ್ತವೆ ಎಂಬುದನ್ನು ಪ್ರತಿಯೊಂದು ದಿನವೂ ಅದನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಿರುತ್ತೇವೆ. அவரோடு நாம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ನಾವು ಯಾವಾಗಲೂ ಅವನ ಹತ್ತಿರನೇ ಇದ್ದರೆ ಆತನು ಪ್ರತಿಯೊಂದು ದಿನವೂ ನಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. நேற்று இருந்தது போல் இன்று இல்லை. ನಿನ್ನೆ ಇದ್ದ ಹಾಗೆ ಇವತ್ತು ಇಲ್ಲ. நேற்றை விட இன்னும் நன்றாகத்தான் இருக்கிறோம். ನಿನ್ನೆಗಿಂತಲೂ ಈ ದಿನವೇ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಇದ್ದೇವೆ. காரணம் என்ன? ಕಾರಣ ಏನೆಂದರೆ, நேற்று இருந்த இடத்திலே நாம் இருந்தால் அந்த நிலைமையும் அப்படியே தான் இருக்கும். ನಿನ್ನೆ ಇದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಆ ಪರಿಸ್ಥಿತಿ ಅದೇ ರೀತಿ ಇರುತ್ತದೆ. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலே நெருங்கி நாம் சேர்ந்து கொண்டே இருக்கிறோம். ಪ್ರತಿಯೊಂದು ದಿನವೂ ನಾವು ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಹತ್ತಿರ ಸಮೀಪವಾಗುತ್ತಲೇ ಇದ್ದೇವೆ. நேற்று இருந்த இடத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் நெருங்கி அவரிடத்திலே நாம் சேர்ந்து இருக்கிறோம். ನಿನ್ನೆ ಇದ್ದುದಕ್ಕಿಂತ ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಆತನ ಸಮೀಪಕ್ಕೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. சோ அவரிடத்தில் சேர சேர அவருடைய முக பிரகாசம் நம்மிலே வீச ஆரம்பிக்கும். ಆತನಲ್ಲಿ ನಾವು ಹತ್ತಿರ ಸಮೀಪವಾಗುತ್ತಾ ಇದ್ದಾಗಲೇ ಆತನ ಪ್ರಕಾಶ ನಮ್ಮ ಮುಖದಲ್ಲಿ ಕಾಣಬರುತ್ತದೆ. சோ அவருடைய பிரகாசம் நம்மிலே வீச ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயர்ந்து கொண்டே போகும். ಆತನ ತೇಜಸ್ಸು ನಮ್ಮಲ್ಲಿ ಬೀಸುತ್ತಿರುವಾಗ ನಮ್ಮ ಜೀವನದ ವ್ಯತ್ಯಾಸ ಕಾಣಬರುತ್ತದೆ. இன்னொரு வழியில் இதையே சொல்ல வேண்டுமானால், ಮತ್ತೊಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ಇದನ್ನು ಹೇಳಬೇಕಾದರೆ, அவருடைய பிரகாசம் நமக்குள் வர வர ಆತನ ತೇಜಸ್ಸು ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುತ್ತಾ நம்மில் இருக்கிற இருள் நீங்கிக் கொண்டே இருக்கும். ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಕತ್ತಲು ನೀಗುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. அந்த இருள் என்கிறதான சந்தேகம், அவிசுவாசம் என்பவைகள் நீங்கி நாம் இங்கே அவரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். ಆ ಕತ್ತಲೆ ಎಂದರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಅಪನಂಬಿಕೆಯನ್ನು ನೀಗಿಸಿ ನಾವು ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. அப்ப அவருடைய சமூகத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை குறித்து கடந்த வாரம் நாம் கொஞ்சம் பார்த்தோம். ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದರೆ ಅವರಿಗೆ ಸಿಗುವಂತಹ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಬಗ್ಗೆ ನಾವು ಕಳೆದ ವಾರ ನೋಡಿದ್ದೇವೆ. ஒவ்வொரு சப்ஜெக்டும் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? ಪ್ರತಿಯೊಂದು ಭಾಗವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಬೋಧನೆ ಮಾಡುವಾಗ ನನಗೆ ಏನು ಅನಿಸುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? இந்த மெசேஜ் இந்த வாரத்துல கொடுத்து முடிச்சிருவோம் அப்படின்னு தான் தோணுகிறது. ಈ ಸಂದೇಶ ಈ ವಾರಕ್ಕೆ ಮುಗಿಸಬಹುದು ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஆனா வீட்டுக்கு போய் இந்த ஒரு வார காலத்துல தேவன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ನಾನು ಮನೆಗೆ ಹೋದ ಮೇಲೆ ಕಳೆದ ವಾರ ಪೂರ್ತಿ ಯಾಕೋ ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. இன்னும் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லலையே. ಇನ್ನು ನೀನು ಈ ವಿಷಯವನ್ನ ಹೇಳಲಿಲ್ಲವಲ್ಲ. அப்போ என் மனசுல என்ன வருதுன்னா, கண்டிப்பா அதை நம்ம சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வருது. ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನು ಬರುತ್ತದೆ ಅಂದ್ರೆ, ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನಾನು ಅದನ್ನು ಹೇಳಲೇಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. அப்போ அவருடைய சமூகத்தின் நன்மைகளாலே தேவன் நம்மை திருப்தியாக்கி கொண்டிருக்கிறார். ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಸಿಗುವ ಒಳ್ಳೆಯದರಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. இப்போ அவருடைய சமூகம் என்னவெல்லாம் செய்யும் நமக்கு? ಆತನ ಸಮ್ಮುಖ ನಮಗೆ ಏನೆಲ್ಲ ಮಾಡುತ್ತದೆ? அவருடைய சமூகத்தின் நன்மையினால் நாம் திருப்தி ஆவோம் என்று சங்கீதம் சொல்லுகிறது. ಆತನ ಸಮ್ಮುಖ ಒಳ್ಳೆಯದರಿಂದ ನಾವು ತೃಪ್ತಿ ಹೊಂದುತ್ತೇವೆ ಎಂದು ಕೀರ್ತನೆ ಹೇಳುತ್ತದೆ.
அதை சமூகம் என்று சொல்லாமல் தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறது. ಅದು ಸಮೂಹ ಎಂದು ಹೇಳಿದ್ರೆ ದೇವರ ಮನೆ ಎಂದು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. சங்கீதம் 65 வசனம் 4. 65ನೇ ಕೀರ್ತನೆ 4ನೇ ವಚನ. 65 Psalm 65 verse 4. ನಿನ್ನ ಅಂಗಳದಲ್ಲಿ ವಾಸಿಸುವರಾಗಿ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾರನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೆಯೋ ಅವರೇ ಧನ್ಯರು. ನೀನು ವಾಸಿಸುವ ಮಹಾ ಪವಿತ್ರಾಲಯದ ಸೌಭಾಗ್ಯದಿಂದ ನಮಗೆ ಸಂತೃಪ್ತಿ ಆಗಲಿ. ஹalleluya. ஹalleluya. அப்போ அவருடைய சமூகத்தின் நன்மை, அவருடைய வீடு என்பது அவருடைய சமூகம். ಆತನ ಮನೆ ಎಂಬುದು ಆತನ ಸಮೂಹ. சோ அவருடைய சமூகத்தின் நன்மையினால் நம்மை நாம் திருப்தி ஆவோம் என்று சொல்லுகிறது. ಆತನ ಮನೆಯ ಸಮೂಹದಿಂದ ನಾವು ತೃಪ್ತಿ ಹೊಂದುತ್ತೇವೆ ಎಂದು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. சோ இதை விட வேற என்ன நமக்கு வேண்டும் அவருடைய சமூகத்தில் இருந்து? ಇದಕ್ಕಿಂತ ನಮಗೆ ಏನು ಹೆಚ್ಚಾಗಿ ಬೇಕಾಗಿದೆ ಆತನ ಸಮ್ಮುಖದಿಂದ. சோ அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಇರುವಾಗ மோசேயை குறித்து நாம் கவனித்தோம். ಮೋಶೆಯ ಬಗ್ಗೆ ನಾವು ಗಮನಿಸಿದ್ದೇವೆ. அவர் உண்ணவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை, உறங்கவும் இல்லை. ಆತನು ಆಹಾರ ಸೇವಿಸಲೂ ಇಲ್ಲ, ನೀರನ್ನು ಕುಡಿಯಲಿಲ್ಲ, ನಿದ್ದೆನೂ ಮಾಡಲಿಲ್ಲ. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 40 நாட்கள். ಒಂದು ದಿನ 2 ದಿನ ಅಲ್ಲ, 40 ದಿನಗಳು. அதுவும் ஒரு முறை மட்டுமல்ல, 2 முறை. ಅದು ಒಂದು ಸಲ ಅಲ್ಲ, 2 ಸಲ. அப்போ அவர் தேவனுடைய சமூகத்தில் இருந்தபடியினாலே அது ஒன்றும் அங்கே தேவைப்பட்டிருக்கவில்லை. ಆತನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇದ್ದರಿಂದ ಅದರ ಅವಶ್ಯಕತೆ ಅವನಿಗೆ ಬೇಕಾಗಲಿಲ್ಲ. அது நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக அல்லது ஒரு உதாரணமாக நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. ಅದು ನಮಗೆ ಒಂದು ದೃಷ್ಟಾಂತವಾಗಿ ಅಲ್ಲಿ ತೋರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அப்ப மோசேயிடத்தில் இப்படிப்பட்ட கிரியை செய்த தேவன், ಮೋಶೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಂಥ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡಿದಂತ ದೇವರು, இன்றைக்கு நாம் அவருடைய சமூகத்தில் அதே போல நாம் நிலைத்திருப்போமானால் நமக்கும் அது கண்டிப்பாக கிடைக்கும். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಅದೇ ರೀತಿ ನಮಗೂ ಸಿಗುತ್ತದೆ. ஏனெனில் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ಏಕೆಂದರೆ ಆತನು ನಿನ್ನೆ ಇವತ್ತು ಎಂದು ಮಾರ್ಪಡುವವನಲ್ಲ. அதே போலதான் புதிய ஏற்பாட்டில் வரும்போது யாகோஷுவாவிடத்திலே செய்திகள் கேட்டவர்கள் கூட சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் 3 நாட்கள் அவருடைய சமூகத்தில் இருந்தார்கள். ಅದೇ ರೀತಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡಿದಾಗ ಯಾಕೋಬನ ಬಳಿಯಲ್ಲಿ ಸಂದೇಶ ಕೇಳುತ್ತಿದ್ದವರು 3 ದಿನಗಳ ಕಾಲ ಊಟ ನೀರು ಇಲ್ಲದೆ ಕುಳಿತಿದ್ದರು. அவர்கள் யாரும் மோசேயை போல அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது. ಅವರು ಎಲ್ಲರೂ ಮೋಶೆ ಹಾಗೆ ಕರೆದವರು ಅಲ್ಲ. அவர்கள் எல்லாம் சாமானியர்கள். ಅವರು ಸಾಮಾನ್ಯ ಜನರಾಗಿದ್ದರು. அந்த சாமானிய ஜனங்கள்ல புருஷர்கள், ஸ்திரீகள், குழந்தைகள் எல்லாரும் அங்கே இருந்தார்கள். ಸಾಮಾನ್ಯ ಜನರಲ್ಲಿ ಗಂಡಸರು, ಹೆಂಗಸರು, ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರೂ ಸೇರಿದ್ದರು. அப்ப அவர்கள் யாருமே அந்த 3 நாட்களிலே எங்களுக்கு பசிக்கிறது என்றோ, தாகம் எடுக்கிறது என்றோ, எங்களுக்கு உறக்கம் வருகிறது என்றோ யாருமே சொல்லவில்லை. ಆ 3 ದಿನಗಳಲ್ಲಿ ಅಲ್ಲಿದ್ದ ಜನರು ನಮಗೆ ದಾಹವಾಗುತ್ತಿದೆ, ಹಸಿವಾಗುತ್ತಿದೆ, ನಿದ್ದೆ ಬರುತ್ತಿದೆ ಎಂದು ಯಾರು ಹೇಳಲೇ ಇಲ್ಲ. அதை நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் அப்படியே பொருத்தி பாருங்கள். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿ ಹೊಂದಿಸಿಕೊಂಡು ನೋಡಿರಿ. இப்ப இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ಇಂಥ ಅನುಭವ ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ நாம் அவருடைய சமூகத்தில் எப்பவும் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ನಾವು ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಇರುವವರಾಗಿರಬೇಕು. அப்ப நமக்கும் இந்த அனுபவம் கிடைக்கும். ನಮಗೂ ಇಂಥ ಅನುಭವ ಸಿಗುತ್ತದೆ. இந்த தானியம் அல்லது புசிப்பு, குடிப்பு என்பவைகளுக்கு அப்பால் பட்டு நம்மை திருப்தி செய்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் அப்பொழுது உணர முடியும். ಈ ಆಹಾರದಿಂದಲೂ ನೀರಿನಿಂದಲೂ ಇದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ ತೃಪ್ತಿ ಹೊಂದುವುದು ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇರುವುದು ನಮಗೆ ಆವಾಗ ಗೋಚರವಾಗುತ್ತದೆ. அப்படி ஒரு நிலைமை உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் இந்த ருசியெல்லாம் எனக்கு முக்கியமில்லை என்று சொல்லக்கூடிய லெவலுக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். ಅಂತ ಅನುಭವ ನಿಮಗೆ ಬಂದರೆ ಈ ಆಹಾರದ ರುಚಿಯೆಲ್ಲ ನನಗೆ ಮುಖ್ಯವಾದುದಲ್ಲ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. எவ்வளவோ அழகான காட்சிகளை நீங்கள் இந்த உலகத்தில் காணும் பொழுது இவைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று உங்களுக்கு தோன்றும். ಎಷ್ಟು ಅಂದವಾದ ವಿಷಯಗಳನ್ನು ನೀವು ಹೊರಗಡೆ ನೋಡಿದರೆ ಇವು ಯಾವುದಕ್ಕೂ ಸಮವಲ್ಲ ಎಂದು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆம், இது அவருடைய சமூகத்தில் நாம் திருப்தி ஆகி கொண்டு இருக்கிறோம், அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம் என்பதற்குரிய அடையாளம். ಇದು ಆತನ ಸಮ್ಮುಖದಿಂದ ನಾವು ತೃಪ್ತಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ, ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಇವೆಲ್ಲ ಒಂದು ಗುರುತಾಗಿರುತ್ತದೆ. இப்போ உங்களில் சிலர் நிச்சயமாக இதை அனுபவித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವರು ಇದು ನಿಜವಾಗಿ ಅನುಭವಿಸಿದ್ದೀರಾ ಎಂದು ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. இன்னும் நம்முடைய கூட்டத்தில் இந்த இடத்தில் இருக்கிறவர்களில் நீங்கள் யாரும் இன்னும் அந்த அனுபவத்திற்குள் வரவில்லை என்றால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து அந்த அனுபவத்திற்குள் கடந்து வாருங்கள். ಈ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಇರುವವರು ಯಾರು ಅಂತ ಅನುಭವವನ್ನು ಪಡೆದೇ ಇಟ್ಟುಕೊಳ್ಳದಿದ್ದರೆ ಇನ್ನು ಮೇಲೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿರಿ ಅಂತ ಅನುಭವವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ. அவர் நமக்கு அவருடைய சமூகத்திலே என்னென்ன ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை இந்த உலகத்தில் யாருமே கணக்கிட முடியாது. ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಏನೇನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಲೆಕ್ಕಾಚಾರ ಮಾಡಲು ಆಗುವುದೇ ಇಲ್ಲ.
So 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 2 verse 9. ಕೊರಿಂಥರಿಗೆ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. 1 Corinthians. ಆದರೆ ಬರೆದಿರುವ ಪ್ರಕಾರ ದೇವರು ತನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇರುವಂತದ್ದೆಲ್ಲವನ್ನು ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಆದರೆ ಭಾವನೆಯು ಮನುಷ್ಯ ಹೃದಯದಲ್ಲಿ ಹುಟ್ಟಲಿಲ್ಲ. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இதுல ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ಇದರಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಗಮನಿಸಬೇಕೆಂದು ನಾನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. வேதத்தில் இப்படி அநேக வார்த்தைகள் நமக்கு வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇಂಥ ಅನೇಕ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனா இந்த ஒரே ஒரு வசனத்துல மட்டும் ஒரு விசேஷம் இருக்கிறது. ಆದರೆ ಈ ಒಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ವಿಶೇಷವಿದೆ. இப்ப நாம யாருக்காகிலும் கொஞ்சம் காசு கடன் கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். ನಾವು ಯಾರಿಗಾದರೂ ಸ್ವಲ್ಪ ಹಣವನ್ನು ಸಾಲ ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. இப்போ அவங்க கிட்ட போய் நம்ம கேட்க போறோம். ಈಗ ನಾವು ಅವರ ಬಳಿಗೆ ಕೇಳಲು ಹೋಗುತ್ತೇವೆ. கேட்க போகும்போது அவங்க கேட்பாங்க, நீ எனக்கு கொடுத்திருக்கிறங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சிருக்கிறேங்க? ನೀನು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀಯಾ ಎಂಬುದಕ್ಕೆ ಏನು ಗುರುತು ಇಟ್ಟಿದ್ದೀ? நான் எழுதி கொடுத்திருக்கிறேனா? ನಾನು ನಿಮಗೆ ಬರೆದು ಕೊಟ್ಟಿದ್ದೇನಾ? ஈஸியா சொல்லிடுவாங்க. ಸುಲಭವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. சின்ன அமௌண்ட்னா அப்படி சொல்ல மாட்டாங்க. பெரிய அமௌண்ட்னா சில சமயம் என்ன செஞ்சிருவாங்க, நான் உங்ககிட்ட வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சிருக்கு? ಸ್ವಲ್ಪ ಹಣವಾಗಿದ್ದರೆ ಹಾಗೆ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ತುಂಬಾ ಹಣವಾಗಿದ್ದರೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಯಾವ ದಾಖಲೆಗಳು ಇವೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾರೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, நாம் நம்முடைய உரிமைகளான சில சொத்துக்களை நாம் பெற போக வேண்டும் என்று நாம் போகும் பொழுது, ನಮಗೆ ಸ್ವಂತವಾಗಿರುವ ಸ್ವಲ್ಪ ಆಸ್ತಿಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಹೋಗಬೇಕಾದಾಗ, உங்களுக்கு ஏற்கனவே அது பத்திரத்தில் எழுதப்பட்டிருந்தால் மட்டும்தான் நீங்கள் உரிமை கோர முடியும். ನೀವು ಅದು ಮೊದಲೇ ಪತ್ರದಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದರೆ ಮಾತ್ರ ನೀವು ಅದಕ್ಕೆ ಹಕ್ಕುದಾರರಾಗುವಿರಿ. நீங்கள் எவ்வளவுதான் அது எங்க அப்பாவுக்கு சொந்தமானது, எங்க தாத்தாவுக்கு சொந்தமானது என்று நீங்கள் அங்க போனாலும் அந்த பத்திரத்திலே உங்களை பற்றி எழுதவில்லை என்றால் உங்களுக்கு அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. ಅದು ನಮ್ಮ ತಂದೆ ನಮ್ಮ ತಾತದ ಆಸ್ತಿ ಎಂದು ನೀವು ಎಷ್ಟು ಹೇಳಿಕೊಂಡು ಹೋದರೂ ಆ ಪತ್ರದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ನಿಮಗೆ ಯಾವ ಪ್ರಯೋಜನವೂ ಇರುವುದಿಲ್ಲ. ஆனால் எழுதி இருந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ಆದರೆ ಬರೆದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದು அதை வேறொருத்தர் உங்களுடைய கூட பிறந்தவர்களோ அல்லது யாரோ ஒருத்தர் இருந்து இல்ல இது எங்களுக்கு தான் சொந்தம் என்று வாதிட்டால், ಅದು ಬೇರೆಯವರು ನಿಮ್ಮ ಸಹೋದರರೇ ಆಗಲಿ ಬೇರೆಯವರೇ ಆಗಲಿ ಬಂದು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ವಾಗ್ವಾದ ಮಾಡಿದರೆ நீங்கள் என்ன செய்யலாம்? ನೀವೇನು ಮಾಡಬಹುದು? இந்த டாக்குமெண்டை எடுத்துக்கொண்டு பார், இங்கே எழுதி இருக்கிறது என்று காட்டலாம். ಈ ದಾಖಲೆಗಳನ್ನು ನೋಡು, ಇದರಲ್ಲಿ ಬರೆದಿದೆ ಎಂದು ನೀವು ತೋರಿಸಬಹುದು. அப்பொழுது அதில் எழுதி இருப்பதை பார்க்கிற போலீஸ்காரர்களோ அல்லது கோர்ட்டோ கண்டிப்பாக இது எழுதி இருக்கிறது, அப்ப இவர்களுக்கு தான் அது சொந்தம் என்று தீர்த்து விடுவார்கள். ನೀವು ಆ ಪತ್ರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಪೊಲೀಸ್ ಠಾಣೆಯ ಆಗಲಿ ನ್ಯಾಯಾಲಯದಲ್ಲಿ ತೋರಿಸಿದರೆ ಅವು ಇವರಿಗೆ ಸ್ವಂತ ಎಂದು ಅದರಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಪ್ರಕಾರನೇ ಹೇಳುತ್ತಾರೆ. அதே போல ಅದೇ ರೀತಿ இந்த வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று பாருங்கள். ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು ಬರೆದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. எழுதி இருக்கிறபடி. ಬರೆದಿರುವ ಪ್ರಕಾರ. ஹalleluya. ಹalleluya. வெறும் வார்த்தை அல்ல, ಬರೀ ವಾಕ್ಯಗಳಲ್ಲ. இன்றைக்கு சொல்லி நாளைக்கு மாறி போகக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல. ಒಂದು ಹೇಳಿ ನಾಳೆ ಬದಲಾವಣೆ ಆಗುವಂತ ಒಂದು ವಾಕ್ಯವಲ್ಲ. இது ஆல்ரெடி டாக்குமெண்டட், ஏற்கனவே எழுதி இருக்கிறது. ಅದು ಮೊದಲೇ ಹಾಗೆ ದಾಖಲೆಯಾಗಿ ಬರೆದಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya. ಹalleluya. இது தேவன் ஒரு காலமும் மாற்ற மாட்டார். ಇದು ದೇವರು ಎಂದಿಗೂ ಬದಲಾಯಿಸುವುದಿಲ್ಲ. இது ஏற்கனவே உங்கள் பெயரில் எழுதி இருக்கிறபடினாலே ಇದು ಮೊದಲೇ ನಿಮ್ಮ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬರೆದಿರುವುದರಿಂದ பிசாசு இதற்கு உரிமை கோர முடியாது. ಸೈತಾನನು ಬಂದು ಇದಕ್ಕೆ ಹಕ್ಕುದಾರರಾಗುವುದಿಲ್ಲ. பிசாசு இது உனக்கு தகுதி இல்லை, நீ மிகவும் அதிகமாக ஆசைப்படுகிறாய் என்று உங்களிடத்தில் சொன்னால் ಸೈತಾನನು ಇದಕ್ಕೆ ನೀ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ, ನೀನು ತುಂಬಾ ಆಸೆ ಪಡುತ್ತೀಯ ಎಂದು ಹೇಳಿದರೆ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? பொல்லாத பிசாசே, இது எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்னுடைய தேவன். ಅದನ್ನು ಸ್ವಂತಿಯೇ ದೇವರು ನನಗೆ ಇದು ಬರೆದು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂದು ஹalleluya. Hallelujah. எனக்கு பத்திரத்தில் தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். ನನಗೆ ದಾಖಲೆಯಲ್ಲಿ ದೇವರು ಬರೆದು So, இந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. உலகத்திலே ஒரு சக்தியும் இல்லை இதை இல்லை என்று சொல்லுவதற்கு. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ಶಕ್ತಿಯೂ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. எழுதினவர் மாறி போகிற மனுஷன் அல்ல, ಬರೆದಿರುವವರು ಬದಲಾವಣೆಯಾಗುವಂತ ಮನುಷ್ಯನಲ್ಲ. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். ನಿನ್ನೆ ಇವತ್ತು ನಾಳೆ ಎಂದು ಮಾರ್ಪಡದಂತ ದೇವರು ಬರೆದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த வேதம் முத்திரிக்கப்பட்ட வேதம். ಈ ದೇವರ ಮುದ್ರೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಂತಹ ವೇದ. வேதம் அப்படி சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಆ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ. நீ முத்திரை போடு என்று சொல்லி இருக்கிறது. ಈ ಮುದ್ರೆ ಹಾಕು ಎಂಬುದಾಗಿ. ஆக தேவன் உங்கள் பெயரில் இதை எழுதி ದೇವರು ನಿಮ್ಮ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಇದನ್ನು ಬರೆದು அதை முத்திரையிட்டு இருக்கிறார். ಅದಕ್ಕೆ ಮುದ್ರೆ ಹಾಕಿದ್ದಾನೆ.
அதை யாரும் மாற்ற முடியாது. ಅದು ಯಾರಿಂದಲೂ ஆக இந்த ಬದಲಾಯಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. வேதத்தில் எழுதியிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சொந்தமானவைகள். ಆದ್ದರಿಂದ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆದಿರುವಂತ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಿಮಗೆ ಸ್ವಂತವಾದದ್ದು. சோ பயந்து பயந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ಭಯಪಟ್ಟು ಕೇಳುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. தயங்கி தயங்கி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ಅಂಜಿ ಕೇಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. சந்தேகத்தோடு கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ಸಂದೇಹದಿಂದ ಕೇಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆಯೂ ಇಲ್ಲ. உரிமையோடு கேட்கலாம். ನೀವು ತುಂಬಾ ಹಕ್ಕುದಾರರಾಗಿ ಕೇಳಬಹುದು. ஹalleluya. ஹalleluya. உரிமையோடு கேட்க முடியும். ನೀವು ವಾರಸುದಾರರಾಗಿ ಹಕ್ಕಿನಿಂದ இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் உரிமையோடு கேட்கலாம். ಈ ಸತ್ಯವೇದದ ಒಂದೊಂದು ವಾಗ್ದಾನವು ನೀವು ಹಕ್ಕುದಾರರಾಗಿ ಕೇಳಬಹುದು. நீங்கள் உங்கள் ஜெபத்திலே அதை உரிமையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಅದನ್ನ ಹಕ್ಕಿನಿಂದ ಕೇಳುತ್ತಿರುವಾಗ பிசாசு பேசுவான் உங்களோடு கூட. ಸೈತಾನ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. நீ இதுக்கெல்லாம் உனக்கு தகுதி உண்டா? ಇದಕ್ಕೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಅರ್ಹತೆ ಇದೆಯಾ? உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட குறைவுகள் எல்லாம் இருக்கிறதே. ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಇಂಥ ಕೊರತೆಗಳೆಲ್ಲ ಇದೆಯಲ್ಲ? நீ இந்த பாவங்களை எல்லாம் நீ செய்திருக்கிறாயே. ಇಂಥ ಪಾಪಗಳೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದೀಯಲ್ಲ? அது உனக்கு எப்படி இதெல்லாம் இந்த ஜெபத்திற்கு எப்படி தேவன் பதில் கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு நீ ஜெபிக்கிறாய். ಇಂಥ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ದೇವರು ಹೇಗೆ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂದು ನೀನು ನಂಬಿಕೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ? ஹalleluya. ஹalleluya. அவருடைய சமூகத்திலே நான் வந்திருக்கிறேன். ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ. நான் யாரா இருந்தாலும் பரவாயில்லை. ನಾನು ಯಾರಾಗಿದ್ದರೂ ಸರಿಯೇ. நான் அவருடைய சமூகத்தில் வந்தபடியினாலே நான் நிச்சயமாக இந்த வீட்டின் நன்மையினாலே நான் திருப்தி ஆவேன். ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದಿರುವುದರಿಂದ ಆತನ ಮನೆಯ ಸೌಭಾಗ್ಯದಿಂದ ಸಮೃದ್ಧಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அங்கே என்னுடைய தகுதி தராதரம் எதுவுமே அவர் பார்ப்பதில்லை. ಅಲ್ಲಿ ಆತನ ನನ್ನ ಅರ್ಹತೆಯನ್ನು ಆತ ನೋಡುವುದಿಲ್ಲ. அவருடைய சமூகத்தின் நன்மையினால என்னை அவர் திருப்தி ஆக்குவார். ಆತನ ಸಮೂಹದ ಸೌಭಾಗ್ಯದಿಂದ ನನ್ನ ಸಂತೃಪ್ತಿ ಪಡಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. இன்னுமாக சங்கீதக்காரன் அவருடைய சமூகத்தை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். 84ஆம் சங்கீதம், Psalm 84. பத்தாம் வசனம். 84ನೇ ಕೀರ್ತನೆ 10ನೇ ವಚನ. ನಿನ್ನ ಆಲಯದ ಅಂಗಳದಲ್ಲಿ ಕಳೆದ ಒಂದು ದಿನವು ಬೇರೆ ಸಹಸ್ರ ದಿನಗಳಿಗಿಂತ ಉತ್ತಮವಾಗಿದೆ. ದುಷ್ಟರ ಗುಡಾರಗಳಲ್ಲಿ ವಾಸಿಸುವುದಕ್ಕಿಂತ ನನ್ನ ದೇವರ ಆಲಯದ ಬಾಗಿಲನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡಿರುವುದೇ ಲೇಸು. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஹalleluya. ஹalleluya. இது ஒரு கணக்கை நான் எப்பொழுதும் சொல்லுவதுண்டு. இந்த வசனத்தை எடுக்கும் பொழுதெல்லாம் ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುವಾಗ ನಿಮಗೆ ಒಂದು ಲೆಕ್ಕವನ್ನು ಹೇಳುವುದುಂಟು. நீங்கள் ஒருவேளை 100 வயது வரைக்கும் வாழ வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ನೀವು 100 ವರ್ಷ ತನಕ ನಾನು ಜೀವಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೀರಿ. இந்த 100 வருஷங்களும் நீங்கள் உங்கள் மனம் போல வேற எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்தீர்களானால் ಈ 100 ವರ್ಷವೂ ನಿಮ್ಮ ಜೀವನ ನಿಮ್ಮ ಹೊರಗಡೆಯ ಪ್ರಕಾರ ನೀವು ಜೀವನ ನಡೆಸುತ್ತಿರುವುದು அந்த 100 வயதில் சரியாக மரித்து விடுவீர்கள். ಆ 100 ವಯಸ್ಸಿಗೆ ಸರಿಯಾಗಿ ನೀವು ಮರಣ ಹೊಂದುವಿರಿ. ஆனால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தை தேடி வருவீர்களானால் ಆದರೆ ನೀವು ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವುದಾದರೆ நீங்கள் வருகிற ஒவ்வொரு நாளும் அந்த 100 வயசோடு தேவன் இன்னும் 1000 நாளை கூட்டுவார். ನೀವು ಬರುವಂತ ಪ್ರತಿ ಒಂದು ದಿನವೂ ಆ 100 ವರ್ಷಕ್ಕೆ ಜೊತೆನೆ 1000 ದಿನಗಳನ್ನು ಆತನ இது ಸೇರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. என்னுடைய வார்த்தை அல்ல, ಇದು ನನ್ನ ವಾಕ್ಯಗಳಲ್ಲ, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ಜೀವಂತವಾಗಿರುವ ದೇವರ ವಾಕ್ಯಗಳಾಗಿವೆ. உன் ஆயுசு நாட்களிலே அவர் 1000 நாட்களை கூட்டுவார். ನಿನ್ನ ಆಯುಷ್ಯ ದಿವಸಗಳಿಗಿಂತ ಆತನು ಇನ್ನ 100 ದಿವಸಗಳನ್ನು ವರ್ಷಗಳ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೂಡಿಸುವನು. நீங்கள் ஒரு நாள் வந்தால், ನೀವು ಒಂದು ದಿವಸ ಬಂದರೆ, தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் ಅದನ್ನು ಮುಂದುವರಿಸಿ ಬರುತ್ತಲೇ ಇದ್ದರೆ இன்னும் அதிகமான நாட்கள் வரும். அப்படித்தானே? ಇನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ದಿನಗಳು ಬರುತ್ತದೆ. ಹಾಗೆ ತಾನೇ. ஆனா அப்படி கணக்கு போடுறதுக்கு அவரிடத்துல நேரம் இல்ல. ಆ ರೀತಿ ಲೆಕ್ಕ ಹಾಕುವುದಕ್ಕೆ ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಸಮಯವಿಲ್ಲ. உடனே அவருடைய ஞாபக புஸ்தகத்தை எடுத்து அல்லது ஜீவ புஸ்தகத்தை எடுத்து என்ன எழுதி விடுவார் தெரியுமா? ಆತನ ತಕ್ಷಣ ಆತನ ಜೀವಕರ ಪಟ್ಟಿಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಏನು ಬರೆಯುತ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? நித்திய ஜீவன் என்று எழுதி விடுவார். ಆತನ ನಿತ್ಯ ಜೀವ ಎಂದು ಬರೆಯುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. ஆக அவருடைய சமூகத்தை நாம் தேடி வரும் பொழுது, அவருடைய கூடாரத்தை நாம் தேடி வரும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಆತನ ಗುಡಾರವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವಾಗ ನಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಉಂಟು. ஹalleluya. ஹalleluya. வெறும் நித்திய ஜீவன் மட்டும் தந்து நான் அங்கே புசிக்கவும் குடிக்கவும் எனக்கு ஒன்றும் இல்லை என்றால் எப்படி இருக்கும்? ನನಗೆ ನಿತ್ಯ ಜೀವನ ಕೊಟ್ಟು ಅಲ್ಲಿ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ ಏನು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಹೇಗೆ? அப்போ அவருடைய சமூகத்தில் எனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது என்றால் நான் எல்லாவற்றிலும் சம்பிரமமாக இருக்க வேண்டும். ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಮ್ಮ ನಿತ್ಯ ಜೀವವಿದ್ದರೆ ಎಲ್ಲದರಲ್ಲೂ ನಾವು ಸಂತೃಪ್ತಿಗಳಾಗಿರಬೇಕು. அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಕೂಡಿ ಬರುವಾಗ அங்கே அவர் என்ன நன்மையை செய்கிறார் என்று பார்க்கலாம். ಅಲ್ಲಿ ಯಾವ ಯಾವ ರೀತಿ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ.
சங்கீதம் 133 ஒன்றிலிருந்து 3 வசனங்களை வாசிக்கலாம். Psalm 133 verses 1 to 3. சங்கீதம் 133 வசனங்கள் 1லிருந்து 3 வரை. 133ನೇ ಕೀರ್ತನೆ 1ರಿಂದ 3 ವಚನಗಳು. ಆಹಾ, ಸಹೋದರರು ಒಂದಾಗಿರುವುದು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯದು, ಎಷ್ಟು ರಮ್ಯವಾದದ್ದು. ಅದು ಆರೋನನ ತಲೆಯ ಮೇಲೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟು ಅವನ ಗಡ್ಡದ ಮೇಲೆಯೂ ಅಲ್ಲಿಂದ ಅವನ ಅಂಗಿಗಳ ಕೊರಳ ಪಟ್ಟಿಯವರೆಗೂ ಹರಿದು ಬರುವ ಶ್ರೇಷ್ಠ ತೈಲದಂತೆಯೂ ಹೇರ್ಮೋನ್ ಪರ್ವತದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಚಿಯೋನ್ ಪರ್ವತದ ಮೇಲೆ ಬೀಳುವ ಮಂಜಿನಂತೆಯೂ ಇದೆ. ಅಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವು ಜೀವವು ಸದಾಕಾಲ ಇರಬೇಕೆಂದು ಯಾಕೋಬನು ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದಾನೆ. யாராவது வாசிங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணி இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் எர்மோன் மேலும் சீயோன் சீயோன் பர்வதத்தின் மேலும் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே யாகுவா என்றென்றைக்கும் ஜீவனையும் அங்கே யாகுவா என்றென்றைக்கும் ஜீவன், கட்டளையிடுகிறார். அதாவது நித்திய ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. வெறுமனே நித்திய ஜீவன் மட்டுமல்ல, ಬರೀ ನಿತ್ಯ ಜೀವ ಮಾತ್ರವಲ್ಲ, அவருடைய சமூகத்தில் நாம் வரும் பொழுது ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನಾವು ಬರುವಾಗ அவருடைய சமூகத்தில் வருகிற ஆசீர்வாதத்தையும் நமக்கு தருகிறார். ಆತನ ಸಮ್ಮುಖದಿಂದ ಬರುವಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய சமூகத்தை எந்த அளவுக்கு நாம் நாட வேண்டும் என்று பாருங்கள் பிரியமானவர்கள். ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ನಾವು ಎಷ್ಟು ಸಮೀಪವಾಗಿರಬೇಕು ಎಂಬುದನ್ನು ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. இந்த அவருடைய சமூகம் கொடுக்கிறதான இந்த நன்மையை இந்த உலகத்தில் வேற எதுவும் நமக்கு தர முடியாது. ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಸಿಗುವಂತಹ ಒಳ್ಳೆಯದು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಸಿಗುವುದೇ ಇಲ್ಲ. இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு உதவி செய்யும். ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಕಾರ್ಯಗಳು ಕನಿಷ್ಠವಾದ ಸಮಯಕ್ಕೆ ಮಾತ್ರ ಅವು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತವೆ. ஆனால் அந்த நாளுக்குள்ளாக நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பாடுகளை அனுபவிக்க வேண்டி இருக்கும், ಆ ದಿನದೊಳಗೆ ನೀವು ಎಷ್ಟು ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕಾಗುತ್ತದೆ, எவ்வளவு போராட்டங்கள் அவமானங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். ಎಷ್ಟು ಹೋರಾಟ ಅವಮಾನಗಳನ್ನು ನೀವು ನೋಡಬೇಕಾಗುತ್ತದೆ. ஆனால் யாகுவாவுடைய சமூகத்தை நீங்கள் நாடி வரும் பொழுது ಆದರೆ ಯಾಕೋ ಸಮೂಹವನ್ನು ನೀವು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವಾಗ இவைகள் எல்லாம் உங்களுக்கு அகன்று விடும். ಇವುಗಳೆಲ್ಲವೂ ನಿಮ್ಮಿಂದ ಅಗಲಿ ಹೋಗುತ್ತವೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? யாகுவா உங்களை தங்களுடைய கழுகின் செட்டைகளின் மேல் சுமந்து செல்லுவார். ಕಾರಣ ಯಾಕೋಬನು ತನ್ನ ಹದ್ದಿನ ರೆಕ್ಕೆಗಳ ಮೇಲೆ ಒತ್ತುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுது கீழே நடந்து கஷ்டப்படுகிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் அவர் பார்த்து கொள்ளுவார். ಕೆಳಗೆ ನಡೆದುಕೊಂಡು ಬರುವಂತ ಕಷ್ಟಗಳು ಬರದ ಹಾಗೆ ಯಾಕೋಬ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய தேவன். ಅಂತ ದೇವರಾಗಿರುವವರು ನಮ್ಮ ದೇವರಾದ ಯಾಕೋಬ. சோ அந்த இடத்திலே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ಅದರಲ್ಲಿ ಆತನು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಜೀವವನ್ನು ಆತನು ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದಾನೆ. இது அவருடைய சமூகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு நன்மை. ಇದು ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಸಿಗುವಂತಹ ಇನ್ನೂ ಒಂದು ಒಳ್ಳೆಯದಾಗಿರುತ್ತದೆ. இன்னுமாக அவருடைய சமூகத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். ಇನ್ನು ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். Hebrew chapter 9 verses 2 and 3. 3 and 4. ಇಬ್ರಿಯರ ಪುಸ್ತಕ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 3-4 ವಚನಗಳು. ಎರಡನೆಯ ತೆರೆಯ ಅಂಚಿನಲ್ಲಿ ಅತಿ ಪವಿತ್ರ ಸ್ಥಾನವೆನಿಸಿಕೊಳ್ಳುವ ಇನ್ನೊಂದು ಭಾಗವಿತ್ತು. ಅದರಲ್ಲಿ ಚಿನ್ನದ ಧೂಪಾರತಿ, ಒಳಗು ಹೊರಗು ಚಿನ್ನದ ತಗಡುಗಳನ್ನು ಮಡಾಯಿಸಿದ ಒಡಂಬಡಿಕೆಯ ಮಂಜೂಷಗಳಿದ್ದವು. ಆ ಮಂಜೂಷದೊಳಗೆ ಮನ್ನಾ ಇಟ್ಟಿದ್ದ ಚಿನ್ನದ ಪಾತ್ರೆಯು, ಆರೋನನ ಚಿಗುರಿದ ಕೋಲು, ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಬರೆದಿದ್ದಲ್ಲಿನ ಕಲ್ಲಿನ ಹಲಗೆಗಳು ಇದ್ದವು. ஹல்லேலூயா. இரண்டாம் திரைக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியில மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய சமூகத்திலே எந்த இடத்தில், அது மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட இடத்திலே, ದೇವರ ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ
ಪರಿಶುದ್ಧವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்றால் அதனுடைய விசேஷம் என்ன? ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಎಂದರೆ ಅದರ ವಿಶೇಷತೆ ಏನು? தேவனுடைய ஆலயத்திலே பிரகாரம் என்று ஒன்று இருக்கிறது. ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಅಂಗಳ ಎಂಬುದು ಒಂದಿದೆ. பின்பு பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று இருக்கிறது. ಅದಾದಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ ಎಂಬುದು ಒಂದಿದೆ. அதற்கு பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று இருக்கிறது. ಅದಾದ ಮೇಲೆ ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳವೂ ಒಂದಿದೆ. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் தேவன் அவருடைய பிள்ளைகளை சந்திப்பார். ಈ ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ದರ್ಶನವನ್ನು ಕೊಡುವನು. அது வருஷத்துக்கு ஒரு முறை. ಅದು ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದು ಸಾರಿ. பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அவரை தரிசிக்க முடியும். ಪ್ರಧಾನ ಯಾಜಕರು ಮಾತ್ರ ಆತನನ್ನು ದರ್ಶನ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. அப்ப அந்த பிரதான ஆசாரியன் அந்த இடத்திலே தேவனை தரிசித்து அந்த வருஷம் முழுவதும் இஸ்ரவேல் தேசத்திற்கு தேவையான செய்திகளை அவன் பெற்றுக்கொண்டு வருவான். ಆ ಪ್ರಧಾನ ಯಾಜಕರು ದೇವರನ್ನು ದರ್ಶನ ಮಾಡಿ ಆ ಒಂದು ವರ್ಷಕ್ಕೆ ಬೇಕಾದ ಸಂದೇಶಗಳನ್ನು ಆತನು ಪಡೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. இந்த வருஷத்திலே உங்களுடைய விளைச்சல் எப்படி இருக்கும்? ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ವ್ಯವಸಾಯ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತದೆ? உங்களுடைய எதிரிகள் உங்களை அட்டாக் பண்ண வருவார்களா? ನಿಮ್ಮ ಶತ್ರುಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಯಾವ ರೀತಿ ಎದುರಿಸಲು ಬರುತ್ತಾರೆ? அதுவும் அல்லாமல் நீங்கள் வேறு என்ன செய்ய வேண்டும்? ಅದು ಅಲ್ಲದೆ ಇನ್ನು ನೀವು ಬೇರೆ ಏನೇನು ಮಾಡಬೇಕಾಗುತ್ತದೆ? இந்த காரியங்களை எல்லாம் தேவன் அந்த பிரதான ஆசாரியனிடத்திலே அந்த இடத்திலிருந்து சொல்லுவார். ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಆ ಪ್ರಧಾನ ಯಾಜಕರ ಬಳಿಯಲ್ಲಿ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. சோ இது தேவன் தங்கக்கூடியதான ஒரு ஸ்தலம், ஒரு சமூகம் தான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம். ದೇವರು ವಾಸ ಮಾಡುವಂತಹ ಸ್ಥಳವೇ ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳವಾಗಿರುತ್ತದೆ. இப்ப இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிறதான அவருடைய சமூகத்திலே ಈ ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಎಂಬ ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ ಪೆಟ್ಟಿ ಇದೆ. அந்த பெட்டிக்குள் என்னெல்லாம் இருக்கிறது என்று பாருங்க. ಆ ಪೆಟ್ಟಿಗೆಯಲ್ಲಿ ಏನೇನಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. அங்கே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். ಮನ್ನವನ್ನು ಇಟ್ಟಂತಹ ಒಂದು ಚಿನ್ನದ ಪಾತ್ರೆಯು. இப்ப இந்த மன்னாவை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ಈ ಮನ್ನದ ಬಗ್ಗೆ ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர யாத்திரை செய்யும் பொழுது ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ அவர்களுடைய பசியை நீக்குவதற்காக தேவன் மன்னாவை பொழிய செய்தார். ಹಸಿವನ್ನು ನೀಗಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಮನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟನು. ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர்களுக்கு மன்னா கிடைக்கும். ಪ್ರತಿ ಒಂದು ದಿನ ಬೆಳಿಗ್ಗೆಯೂ ಅವರಿಗೆ ಮನ್ನ ಸಿಕ್ಕುತ್ತಿತ್ತು. ஆனால் அது 6ஆம் நாளில் மட்டும் இரண்டத்தனையாக அவர்களுக்கு கிடைக்கும். ಆದ್ರೆ 6ನೇ ದಿನದಲ್ಲಿ ಅದು 2 ಭಾಗದಷ್ಟು ಅವರಿಗೆ ಸಿಗುತ್ತಿತ್ತು. அந்த இரண்டத்தனையாய் கிடைத்ததை அவர்கள் அடுத்த நாள் சமைத்து சாப்பிட்டால் அவர்களுக்கு ஒன்றும் வராது, சாப்பிடலாம். ಆ 2ರಷ್ಟನ್ನು ಅವರು ಕುಡಿಸಿಟ್ಟುಕೊಂಡು ಮಾರನೇ ದಿನ ಅದನ್ನು ಊಟ ಮಾಡಿದರೆ ಅವರಿಗೆ ಏನು ಅಪಾಯ ಇಲ್ಲ. ஆனால் இந்த வாரத்தின் நடுவில் இருக்கிற இந்த 6 நாட்களிலே இரண்டத்தனையாக அவர்கள் சேமித்தார்களானால் ಈ ವಾರದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾವುದಾದರೂ ಒಂದರಲ್ಲಿ ಇದನ್ನು 2ರಷ್ಟು ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡರೆ அடுத்த நாளில் வைத்திருந்தால் அந்த மன்னா பூச்சி பிடித்து விடும். ಮರುದಿನ ಆ ಮನ್ನ ಹುಳ ಹಿಡಿಯುತ್ತದೆ. எத்தனை நாளுக்குள்? ஒரே நாளுக்குள் அந்த மன்னா கெட்டுவிடும். ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಮಾರನೇ ದಿನದಲ್ಲಿ ಆ ಮನ್ನ ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. ஆனால் 6ஆம் நாளில் அவர்கள் சேகரிக்கிற அந்த இரண்டத்தனையான மன்னா 6ನೇ ದಿನದಲ್ಲಿ ಅವರು ಶೇಖರಿಸಿ ಇಟ್ಟಂತ 2 ದಿನದ ಮನ್ನ அடுத்த நாள் வைத்திருந்தாலும் கெட்டு போகாது. ಮಾರನೇ ದಿನ ಇಟ್ಟಿದ್ದರೂ ಅದು ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்பொழுது இந்த பொற்பாத்திரம், உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கிறதான இந்த பொற்பாத்திரத்திலே ಈ ಒಡಂಬಡಿಕೆ ಪೆಟ್ಟಿಗೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಆ ಚಿನ್ನದ ಪಾತ್ರೆಯು இஸ்ரவேலுக்கு சாட்சியாக தேவன் இப்படியாக மன்னாவினால் எங்களை போஷித்தார் என்பதை காட்டுவதற்காக இங்கே மன்னா சேர்த்து வைக்கப்படுகிறது. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಯಾವ ರೀತಿ ಯಾಕೋವ ಪೋಷಿತರು ಎಂಬ ಗುರುತುಕ್ಕೋಸ್ಕರ ಆತರ ಈ ಮನ್ನವನ್ನು ಆ ಪೆಟ್ಟಿಗೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದರು. இப்போ இந்த மன்னா எவ்வளவு நாட்கள் அந்த இடத்தில் இருக்கிறது? ಈ ಮನ್ನ ಎಷ್ಟು ದಿನಗಳವರೆಗೆ ಅಲ್ಲಿ ಇತ್ತು? வருஷக்கணக்காக அங்கே இருக்கிறது. ವರ್ಷಗಳ ಪರ್ಯಂತರ ಮನ್ನ ಅಲ್ಲಿ ಇತ್ತು. ஹல்லேலூயா. ஒரு நாளுக்கு மேல் வைத்திருந்தால் கெட்டு போகக்கூடிய மன்னா ಒಂದು ದಿನಕ್ಕಿಂತ ಮಾರನೇ ದಿನ ಕೆಟ್ಟು ಹೋಗುವಂತಹ ಮನ್ನ இங்கே இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதான உடன்படிக்கை பெட்டிக்குள் வைத்திருக்கிற பொற்பாத்திரத்தில் இருக்கும் பொழுது அநேக வருஷங்கள் அது கெட்டு போகாமல் இருக்கிறது. ಆದರೆ ಈ ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಪವಿತ್ರ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಟ್ಟಂತಹ ಮನ್ನ ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳ ತನಕ ಅದು ಕೆಟ್ಟು ಹೋಗದೆ ಹಾಗೆ ಇತ್ತು. ஒவ்வொரு நாளும் அவர்கள் போய் அங்கே மாற்ற முடியாது. ಪ್ರತಿಯೊಂದು ದಿನನೂ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರು ಬದಲಾಯಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தினமும் போக முடியாது. ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪ್ರತಿದಿನ ಪ್ರವೇಶಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. வருஷத்தில் ஒரு நாள் தான் போக முடியும். ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದು ಸಾರಿ ಮಾತ್ರ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. ஆனால் இந்த பொற்பாத்திரத்தில் அவர்கள் மன்னாவை சேர்த்து வைத்தார்கள். ಈ ಚಿನ್ನದ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಅವರು ಮನ್ನವನ್ನು ಸೇರಿಸಿ ಇಟ್ಟಿದ್ದರು.
நூற்றுக்கணக்கான வருஷங்கள் அந்த மன்னா கெட்டு போகாமல் எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாகவே அந்த இடத்தில் இருந்தது. ವರ್ಷಗಳ ತನಕ ಆ ಮನ್ನ ಕೆಟ್ಟು ಹೋಗದೆ ಹಾಗೆ ಇತ್ತು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அது தேவ சமூகத்தில் இருந்தது. ಅದು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇದ್ದುದಕ್ಕೋಸ್ಕರ. ஹalleluya. Hallelujah. தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு மன்னா கொஞ்சம் கூட கெட்டு போகாமல் வருஷக்கணக்காக இருந்தது. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಆ ಮನ್ನ ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳ ತನಕ ಕೆಟ್ಟು ಹೋಗದೆ ಹಾಗೆ ಇತ್ತು. அப்ப நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கும்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಯಾವ? இப்ப நாம் தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்போமானால், ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಇರುವುದಾದರೆ, நீங்கள் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நீங்கள் வயதாகி போவதில்லை. ನೀವು ಎಷ್ಟು ವರ್ಷವಾದರೂ ನಿಮಗೆ ವಯಸ್ಸೇ ಆಗುವುದಿಲ್ಲ. எத்தனை பேருக்கு விசுவாசிக்க முடியும்? ಆಮೆನ್. அப்ப அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯವಾದರೂ ಏನು? தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாமல் அதிலே தங்கி தரித்திருக்க வேண்டும். ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದೆ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಇರಬೇಕು. ஹalleluya. Hallelujah. நீங்கள் அவருடைய சமூகத்திலே இருப்பீர்களானால், ನೀವು ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ, அவருடைய வீட்டின் நன்மையினாலே அவர் உங்களை திருப்தி ஆக்குவார். ಆತನ ಮನೆಯ ಮಹಾಪವಿತ್ರ ಅಂಗಳದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೃಪ್ತಿ இப்ப ಪಡಿಸುವನು. சங்கீதம் 103 வசனம் 5 என்ன சொல்லுகிறது? Psalm 103 verse 5. ಕೀರ್ತನೆ 103:5ನೇ ವಚನ. ಶ್ರೇಷ್ಠ ವರಗಳಿಂದ ನಿನ್ನ ಆಶೆಯನ್ನು ಪೂರ್ತಿಗೊಳಿಸುತ್ತಾನೆ, ಹತ್ತಿಗೆ ಬರುವಂತೆ ನಿನಗೆ ಯೌವನವನ್ನು ತಿರುಗಿ ಬರಮಾಡುತ್ತಾನೆ. ஹalleluya. Hallelujah. நன்மையினால் உன் வாயை அவர் திருப்தி ஆக்குகிறதுனாலே கழுகுக்கு சமானமா உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகும். Amen. ஹalleluya. Hallelujah. எப்படி திருப்தி ஆக்குகிறார் உன்னை? ಯಾವ ರೀತಿ ತೃಪ್ತಿ ಮಾಡುತ್ತಾನೆ? நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார். ಆತನು ಶ್ರೇಷ್ಠ ವರಗಳಿಂದ. அது எந்த நன்மை? ಅದು ಎಂತ ವರ? அவருடைய சமூகத்தின் நன்மையினால், ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರುವಂತಹ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ, அவருடைய வீட்டின் நன்மையினாலே அவர் உன்னை திருப்தி ஆக்குகிறார். ಆತನ ಮನೆಯ ಸೌಭಾಗ್ಯದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸುತ್ತಾನೆ. அப்ப அவருடைய நன்மையினாலே நீ திருப்தி ஆகும் பொழுது உன் சரீரத்தில் அது என்ன செய்கிறது? ಆತನ ಮನೆಯ ಸೌಭಾಗ್ಯದ ತೃಪ್ತಿ ಹೋಗುವಾಗ ನಿನ್ನ ಶರೀರ ಏನಾಗುತ್ತದೆ? கழுகை போல உன் வயது திரும்பவும் வாலிப வயது போல் ஆகும். ಹತ್ತಿಗೆ ಬರುವಂತೆ ನಿನಗೆ ಯೌವನ ತಿರುಗಿ ಆತನು ಬರಮಾಡುತ್ತಾನೆ. கழுகு செத்து திரும்ப வாலிப வயதில் வருவதில்லை. ಹದ್ದು ಸತ್ತು ಮತ್ತೆ ಯೌವನ ಸ್ಥಿತಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. அது உயிரோடு இருக்கும் போதே தன்னுடைய வாலிபத்தை அது புதுப்பித்துக் கொள்ளுகிறது. ಅದು ಜೀವಂತವಾಗಿರುವಾಗಲೇ ತನ್ನ ಯೌವನವನ್ನು ಅದು ತಿರುಗಿ ಬರಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. சபைகள் இன்றைக்கு அநேக இடங்களிலே போதிக்கிறார்கள், நீங்கள் உயிர்த்து எழும்பும் போது நீங்கள் புதிய உடம்போடு புதிய சரீரத்தோடு வாலிபத்தோடு வருவீர்கள் என்று சொல்லுகிறார்கள். ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ನೀವು ಸತ್ತು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಬರುವಾಗ ಹೊಸ ಯೌವನದಿಂದ ನೀವು ತಿರುಗಿ ಬರುವಿರಿ ಎಂಬುದಾಗಿ. அது உண்மை அல்ல. ಅದು ನಿಜವಲ್ಲ. நீங்கள் வேதத்தை கவனித்து பார்ப்பதில்லை. ನೀವು ಸತ್ಯವೇದವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡುವುದಿಲ್ಲ. சரீரம் செத்தவன் என்று எண்ணப்பட்ட ஒருவனாகிய நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமினாலே ಶರೀರವು ಎಲ್ಲವೂ ವಯಸ್ಸಾಗಿದೆ ಎಂದು ಓದಂತಹ ನಮ್ಮ ತಂದೆಯಾದ ಅಬ್ರಹಾಮನು தன் கர்ப்பம் செத்து போன சாராவின் மூலமாக கூட ತನ್ನ ಗರ್ಭ ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಂತ ಸಾರಾಳ ಮುಖಾಂತರ ಕೂಡ அவர் தேவனுக்கென்று ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கினார். ದೇವನಿಗೋಸ್ಕರ ಆತನು ದೊಡ್ಡ ಸಂತತಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. எப்படி உருவாக்கினார்? ಆತನು ಯಾವ ರೀತಿ ಉಂಟು ಮಾಡಿದನು? குழந்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருவருடைய சரீரமும் வாலிப சரீரமாய் மாறினது. ಒಂದು ಮಗುವಿಗೆ ಜನ್ಮ ಕೊಡುವ ಹಾಗೆ ಇಬ್ಬರ ಶರೀರವು ಯೌವನ ಸ್ಥಿತಿಗೆ ಬದಲಾವಣೆಯಾಯಿತು. அந்த வாலிப சரீரம் எந்த அளவுக்கு வாலிபமாக மாறினது? ಆ ವಯಸ್ಸಾದ ಶರೀರ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಯೌವನವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿತ್ತು ಎಂದರೆ, ஒரு தேசத்தின் ராஜா பார்த்து இவளை இச்சிக்கக்கூடிய அளவுக்கு இவளுடைய சரீரம் இளமையாய் மாறிவிட்டது. ಒಂದು ದೇಶದ ರಾಜನು ಈಕೆಯನ್ನು ನೋಡಿ ಇಷ್ಟಪಡುವ ಪ್ರಕಾರ ಅವಳ ಶರೀರವು ಮತ್ತೆ ಯೌವನ ಸ್ಥಿತಿಗೆ ಬಂತು. அப்ப மரித்த பின்புதான் அந்த சரீரம் அப்படி ஆனதா? ಸತ್ತಾದ ಮೇಲೆ ಆಕೆಯ ಶರೀರ ಆ ರೀತಿ ಆಯಿತಾ? இல்லை அல்லவா? ಇಲ್ಲವಲ್ಲವೇ? அவள் ஜீவனோடு இருக்கும்போது தானே அது இப்படி மாறினது. ಆಕೆ ಜೀವಂತವಾಗಿದ್ದಾಗಲೇ ತಾನೇ ಈ ರೀತಿ ಆಗಿತ್ತು. எப்பொழுது அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்குள் வந்து விட்டார்களோ, ಯಾವಾಗ ಅವರು ದೇವರ ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದರು, எப்பொழுது அவர் தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் வந்து விட்டார்களோ, ಯಾವಾಗ ಅವರು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದರು, அவர்களுடைய சரீரம் தன்னைத்தானே புதுப்பிக்க ஆரம்பித்து விட்டது. ಅವರ ಶರೀರ ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ತಾನು ಉಜ್ಜೀವಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. அவர்கள் விசுவாசிக்க அவர்களுடைய பழைய செல்கள் எல்லாம் மாறி அவர்கள் புதுமையாக்கப்பட்டார்கள். ಅವರು ದೇವರನ್ನು ನಂಬುತ್ತಾ ಅವರು ಇರುವಂತಹ ಹಳೆಯದೆಲ್ಲ ಹೋಗಿ
மீண்டும் வாலிப வயதுக்குள் அவர்கள் பிரவேசித்தார்கள். ಮತ್ತೆ ಅವರು ಯೌವನ ಸ್ಥಿತಿಗೆ ಅವರು ಪ್ರವೇಶ ಮಾಡಿದರು. சாராவை பார்த்துதான் ஒருவன் இச்சித்தான், ஒரு ராஜா இச்சித்தான் என்று நாம பார்க்கிறோம். ಸಾರವನ್ನು ನೋಡಿ ಒಬ್ಬ ರಾಜ ಇಷ್ಟಪಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆபிரகாமுடைய கதை என்ன? ಅಬ್ರಹಾಮನ ಕಥೆ ಏನು? அவர் அதுக்கு பிறகு போய் வேறொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி ಸಾರ ಸತ್ತು ಹೋದ ಮೇಲೆ ಆತನು ಹೋಗಿ ಬೇರೆ ಒಂದು ಮದುವೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು அங்கே 6 பிள்ளைகளையும் பெற்றுக்கொண்டார். ಅಲ್ಲಿ 6 ಮಕ್ಕಳನ್ನು ಆತನು ಪಡೆದನು. சரீரம் செத்தவனாயிருந்த ஒருவன் ಶರೀರ ಸತ್ತು ಹೋದಂತಾಗಿದ್ದಂತಹ ಒಬ್ಬನು தேவனுடைய சமூகத்தின் நன்மையால் திருப்தி ஆகும் பொழுது ದೇವರ ಸಮ್ಮುಖದಿಂದ ಆತನು ಸೌಭಾಗ್ಯದ ತೃಪ್ತಿ ಹೊಂದುವಾಗ அவனுடைய இளமையை அவர் திரும்ப தந்து விடுகிறார். ಆತನು ತನ್ನ ಯೌವನವನ್ನು ತಿರುಗಿ ಬರಮಾಡುತ್ತಾನೆ. இதுதான் கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும் என்ற அர்த்தம். ಇದೇ ಅಗ್ನಿಗೆ ಬರುವಂತೆ ಯೌವನ ತಿರುಗಿ ಬರಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗಿರುತ್ತದೆ. இது கழுகுக்கு மட்டுமல்ல, ಇದು ಅಗ್ನಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் மட்டுமல்ல, ಅಬ್ರಹಾಂ ಸಾರಗೂ ಮಾತ್ರವಲ್ಲ, ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அது. ಇದು ಅಬ್ರಹಾಂ ಸಾರರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಕೊಡುವಂತ ಒಂದು ವಾಗ್ದಾನವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் இது ஒரு கதை என்று நினைத்து தள்ளி விடுவீர்களானால் ಕಥೆ ಎಂದು ಹೇಳಿ ತಳ್ಳಿ ಬಿಡುವುದಾದರೆ அது உங்கள் சரீரத்தில் ஒரு நன்மையும் செய்யாது. ಅದು ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಯಾವ ಯಾವ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசித்து நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களானால் ಜೀವನವುಳ್ಳ ದೇವರ ವಾಕ್ಯ ಎಂದು ನಂಬಿಕೆಯಿಂದ ನೀವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ ஒவ்வொரு நாளும் அது உங்களுடைய சரீரத்தை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். ಅದು ಪ್ರತಿಯೊಂದು ದಿನವೂ ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನಿಮ್ಮ ದೇಹವನ್ನು ಉಜ್ಜೀವಿಸ ಮಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. இதை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? ಇದರ ಬಗ್ಗೆ ಸತ್ಯವೇದ ಏನನ್ನು ಹೇಳುತ್ತದೆ? சங்கீதம் 92 14 15 வாசிக்கலாம். Psalm 92 verses 14 and 15. 92ನೇ ಕೀರ್ತನೆ 14-15 ವಚನಗಳು. ಮುಪ್ಪಿನಲ್ಲಿಯೂ ಫಲಿಸುವರು, ಪುಷ್ಟಿಯಾಗಿದ್ದು ಶೋಭಿಸುವರು. ಹೀಗೆ ಅವರು ಯಾಕೋಬನ ಸತ್ಯಾಸಂಧತೆಗೆ ದೃಷ್ಟಾಂತರಾಗಿರುವರು. ಆತನೇ ನನ್ನ ಬಂಡೆಯು, ಆತನೇ ನಿರ್ವಂಚಕನು. ஹalleluya. ஹalleluya. யாகுவா உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஹalleluya. ஹalleluya. யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்? ಇದು ಯಾರಿಗೆ ಕೊಟ್ಟಂತಹ ವಾಗ್ದಾನ? அவருடைய சமூகத்தை நாடி தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಓಡಿ ಬಂದು ಕಂಡುಕೊಳ್ಳುವವರಿಗೆ ಸಿಗುವಂತ ವಾಗ್ದಾನ. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ಅವರು ಮುಪ್ಪಿನಲ್ಲಿಯೂ ಫಲಿಸುವರು, ಪುಷ್ಟಿಯಾಗಿದ್ದು ಶೋಭಿಸುವರು. ஹalleluya. ஹalleluya. அப்ப வயதாகி சாவது என்பது நமக்கு நியமிக்கப்பட்ட விஷயம் அல்ல. ವಯಸ್ಸಾಗಿ ಸಾಯುವುದು ನಮಗೆ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಂತ ವಿಷಯವಲ್ಲ. வயது ஏறிக்கொண்டே போகலாம், ವಯಸ್ಸು ಹೆಚ್ಚಾಗುತ್ತಲೇ ಹೋಗಬಹುದು. ஆனால் நீங்கள் கிழவனோ கிழவியோ ஆக மாட்டீர்கள். ಆದರೆ ನೀವು ಮುದುಕಿಯೋ ಮುದುಕನು ಆಗುವುದಿಲ್ಲ. அப்படி ஆகாமல் இருப்பதனால நீங்கள் சொல்லுகிற சாட்சி என்ன? ಹಾಗೆ ಆಗದೆ ಇರುವುದಕ್ಕೆ ನೀವು ಕೊಡುವಂತ ಸಾಕ್ಷ್ಯಾದರೂ ಏನು? யாகுவா உத்தமர் என்றும் ಯಾಕೋ ಒಳ್ಳೆಯವನು, என் கண்மலையாகி அவரிடத்திலே அநீதி இல்லை என்றும் நீங்கள் விளங்க பண்ணுகிறீர்கள். ನನ್ನ ಬಂಡೆಯಾಗಿರುವ ಆತನು ನಿರ್ವಂಚಕನು ಎಂದು ನೀವು ಹೇಳುವರಾಗಿರುವಿರಿ. அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்கள் இளமையை நோக்கி போய்கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம் இந்த சாட்சி உங்கள் மூலமாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ಪ್ರತಿಯೊಂದು ದಿನನೂ ನೀವು ಯೌವನವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ಇಂಥ ಸಾಕ್ಷಿ ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಹೊರಗಡೆ ಬರುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. நீங்கள் மறந்தும் கூட யாரிடத்திலும் எனக்கு வயதாகிவிட்டது என்ற ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லாதீர்கள். ನೀವು ಮರೆತು ಹೋಗಿಯೂ ಕೂಡ ಯಾರ ಬಳಿಯೂ ನನಗೆ ವಯಸ್ಸಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳಬೇಡಿರಿ. நீங்கள் எனக்கு வயதாகிவிட்டது அதனால என்னால இது முடியாது என்று நீங்கள் சொல்வீர்களானால் ನನಗೆ ವಯಸ್ಸಾಗಿದೆ, ನನ್ನಿಂದ ಇದು ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ನೀವು ಹೇಳುವುದಾದರೆ இந்த வார்த்தையை நீங்கள் மறுதலிக்கிறீர்கள். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಅಲ್ಲಗಲಿಸುತ್ತೀರಿ. ஹalleluya. ஹalleluya. அப்ப வார்த்தையை மறுதலிப்பதற்காக அல்ல, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಅಲ್ಲಗಲಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲ, அதை விசுவாசித்து நீங்கள் பலனடைய வேண்டும் என்பதற்காக இந்த வாக்கியம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಅದನ್ನು ನಂಬಿ ಅದರಿಂದ ನೀವು ಬಲ ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಇಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ಪ್ರತಿಯೊಂದು ದಿನನೂ ಇದನ್ನು ಹೇಳುತ್ತಲೇ ಇರಬೇಕು. நீங்கள் ஆரோக்கியமாய் இருப்பதினாலே உங்களை பார்க்கிற ஜனங்கள் ನೀವು ಆರೋಗ್ಯದಿಂದ ಇರುವುದರಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವಂತಹ ಜನರು இவர்கள் ஆராதிக்கிற தேவனாகிய யாகோவா உத்தமர் என்று அறிந்து கொள்வார்கள். ನೀವು ಇವರು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತಹ ದೇವರು ಉತ್ತಮನು ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವರು. இது அவருடைய சமூகத்தை நாடி வருகிற பிள்ளைகளுக்கு மட்டும் கிடைக்கிற பாக்கியம். ಇದು ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಸಿಗುವಂತದ್ದು ಮಾತ್ರ ಭಾಗ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. உங்களோடு வாழ்ந்தவர்கள், ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಜೀವನ ನಡೆಸುತ್ತಿದ್ದವರು, உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು
ஒவ்வொருவராக மரித்து கீழே விழுவார்கள். ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗಿ ಅವರ ಮರಣವನ್ನು ಹೊಂದುವರು. அந்த செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள். ಆ ವಿಷಯವನ್ನು ನೀವು ಕೇಳುವಿರಿ. ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? ಆದರೆ ನೀವು ಹೇಗೆ ಇರುತ್ತೀರಿ? புஷ்டியும் பசுமையுமாய் முதிர் வயதில் இருப்பீர்கள். ಉಪ್ಪಿನಲ್ಲಿಯೂ ಫಲಿಸುವಿರಿ, ಶೋಭಿಸುವಿರಿ. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று ಎಷ್ಟು பாருங்கள். ದೊಡ್ಡ ವಾಗ್ದಾನವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ. அதை அவ்வளவு தூரம் உணர்ந்தவர்களாக நாம் அதை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் சொல்லிக்கொண்டே வர வேண்டும். ಅದನ್ನು ನಾವು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಗ್ರಹಿಸಿಕೊಂಡು ಪ್ರತಿ ಒಂದು ದಿನವೂ ನಾವು ಹೇಳುವವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. Hallelujah. இதுதான் அந்த தேவனுக்கு நாம் சாட்சியாக இருப்பது. ಇದುವೇ ನಾವು ಆ ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವುದು. சோ அவருடைய சமூகத்திலே ஒரு நாளில் இருந்து கெட்டு போகக்கூடிய மன்னா பல 100 வருஷங்கள் கெட்டு போகாமல் அங்கே பத்திரமாக இருந்தது. ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಕೆಟ್ಟು ಹೋಗುವಂತ ಮನ್ನಾ 100 ವರ್ಷವಾದರೂ ಅದರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೆಟ್ಟು ಹೋಗದೆ ಹಾಗೆ ಇತ್ತು. அதற்கு ஒரே காரணம் அந்த மன்னா தேவனுடைய சமூகத்தில் இருந்தது. ಅದಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣ, ಆ ಮನ್ನಾ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇದ್ದುದೇ. திரும்ப எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ஹீப்ரு 9th chapter 4th verse. அங்கே மன்னா மட்டும் இல்லை, ஆரோனுடைய தளிர்த்த கோலும் அங்கே இருந்தது. ಅಲ್ಲಿ ಮನ್ನಾ ಮಾತ್ರವಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಆರೋನ ಚಿಗುರಿದ ಕೋಲು ಸಹ ಇತ್ತು. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த தளிர்த்த கோலினுடைய கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். ಈ ಚಿಗುರಿದ ಕೋಲಿನ ಕಥೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார் என்பதை அங்கே நிரூபிப்பதற்காக யாகுவா அவர்களுக்கு சொன்னது, நீங்கள் 12 பேரும் 12 கோல்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ದೇವನು ಯಾರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ ಎಂದು ತೋರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ 12 ಕುಲಗಳಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ 12 ಕೋಲನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳಿದನು. சாதாரண வாதுமை குச்சியை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ಸಾಧಾರಣವಾಗಿರುವಂತಹ ಕೋಲನ್ನು ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು. அதாவது நம்ம ஆல்மண்ட் பாதாம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாதாமினுடைய குச்சி. ಆ ಬಾದಾಮಿ ಮರದ ಒಂದು ಕೋಲುಗಳನ್ನು, சரி, ஒருவேளை இவ்வளவு நீளத்துக்கு எடுத்துட்டு வந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். ಒಂದು ಮೊಳ ಅಷ್ಟು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. So, தேவன் என்ன சொன்னார்? ದೇವರೇನು ಹೇಳಿದನು? இதை கொண்டு வந்து அந்த கூடாரத்தில் வைத்து விடுங்கள். ಇದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಆ ಗುಡಾರದಲ್ಲಿ ಇಡಿರಿ. இன்னும் அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் பாருங்கள் என்று சொன்னார். ಮರುದಿನ ಬೆಳಗ್ಗೆ ಬಂದು ನೀವು ಅದನ್ನು ನೋಡಿರಿ. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது ಆ ರೀತಿ ಅವರು ನೋಡುವಾಗ ஒரே ஒரு கோல் மாத்திரம் அங்கே தளிர்த்திருந்தது. ಆ ಒಂದೇ ಒಂದು ಕೋಲು ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಚಿಗುರಿತ್ತು. வெறும் தளிர்த்தது மட்டுமல்ல, ಬಲು ಚಿಗುರಿದ ಮಾತ್ರವಲ್ಲ, அது பூ பூத்து அதிலே வாதுமை பழங்களும் இருந்தது. ಅದು ಚಿಗುರಿ ಮೊಗ್ಗು ಬಿಟ್ಟು ಹೂಹರಡಿ ಬಾದಾಮಿ ಹಣ್ಣುಗಳನ್ನು ಫಲಿಸಿದ್ದವು. ஹல்லேலூயா. Hallelujah. யாரை தேவன் தெரிந்து கொண்டாரோ, ಯಾರನ್ನು ದೇವರು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದನೋ, யார் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார்களோ, ಯಾರು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇದ್ದಾರೋ நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. தேவனுடைய சமூகத்தில் யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் போகலாம். ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಯಾರಾದರೂ ಬರಬಹುದು, ಹೋಗಬಹುದು. ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருப்பீர்களானால், ಆತನು ಯಾರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು ಆತನ ಮುಖಾಂತರ ಆ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದಿರುವುದು, அவர்களுடைய வாழ்க்கை இந்த பாதாமினுடைய அந்த குச்சியை போல வறண்டு போய் இருந்தாலும், ಅವರು ಯಾವ ರೀತಿ ಎಂದರೆ ಆ ಬಾದಾಮಿ ಕಡ್ಡಿ ಒಣಗಿದ ಕಡ್ಡಿಯಾಗಿ ಇದ್ದರೂ ಕೂಡ, நம்பிக்கையற்றதா இருந்தாலும் கூட, ನಂಬಿಕೆ ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದರೂ ಕೂಡ, அது தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது ಅದು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುವಾಗ அது அங்கே தளிர்த்து பூத்து கனி கொடுக்கும். ಅದು ಚಿಗುರಿ ಹೂ ಬಿಟ್ಟು ಹಣ್ಣು ಕೊಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. Hallelujah. இவர்தான் நம்முடைய தேவன். ಈತನೇ ನಮ್ಮ ದೇವರು. இவரைத்தான் ஆராதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ಈತನನ್ನೇ ಆರಾಧಿಸೋಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು அப்ப அவரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்றால், ಆತನನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸಬೇಕಾದರೆ அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ ಎಂಬ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿರಬೇಕು. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு பிரைம் மினிஸ்டரை போயிட்டு வாழ்த்துவதற்காக கொஞ்சம் ஜனங்கள் போகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಅನ್ನು ಮೀಟ್ ಮಾಡಲು ಕೆಲವರು ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. அப்படியா, என்னை பாராட்ட வந்திருக்கிறீர்களா, வாங்கள் எல்லாரும் என்று அவர் வரவேற்பாரா? ನನ್ನನ್ನು ಹೊಗಳೋದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀರಿ, ಬನ್ನಿರಿ ಎಂದು ಎಲ್ಲರನ್ನು ಆತನು ಕರೆಯುತ್ತಾನಾ? அவர்கள் பல ஸ்டேஜ் செக்கிங் கடந்து போக வேண்டும். ಹಂತವಾಗಿ ಅವರಿಗೆ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ ಮುಗಿಸಿಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. ஒவ்வொரு ஸ்டேஜிலும் இவன் போகலாமா போகக்கூடாதா என்பதை அவர்கள் பார்ப்பார்கள். ಪ್ರತಿ ಒಂದು ಹಂತದಲ್ಲೂ ಇದನ್ನು ಹೋಗಬೇಕಾ ಬೇಡವಾ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನೋಡುವರು.
கடைசியிலே ஐயா இத்தனை பேர் தான் உம்மை பார்க்க தகுதியா இருக்கிறார்கள் என்று சொன்னால் அத்தனை பேரை மட்டுமே அவர் அனுமதிக்க சொல்லுவார். ಕಡೆಯದಲ್ಲಿ ಇಷ್ಟು ಜನರು ಮಾತ್ರ ನಿಮ್ಮನ್ನು ಭೇಟಿಯಾಗಲು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಮಾತ್ರ ಅಷ್ಟು ಜನರು ಮಾತ್ರ ಆತನನ್ನು ಭೇಟಿಯಾಗಲು ಸಾಧ್ಯ. வேற யாரும் அங்கே போக முடியாது. ಬೇರೆ ಯಾರು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಲು ಆಗುವುದಿಲ್ಲ. சோ அன்றைக்கு அவருடைய செக்யூரிட்டிகளாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் அங்கே அவரை பார்க்க போக முடியும். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಆತನ ಕಾವಲುಗಾರರು ಯಾರಿಂದ ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟರೋ ಅವರು ಮಾತ್ರ ಆತನ ನೋಡಲು ಸಾಧ್ಯ. தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರಲು ನೀವು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡಿರಬೇಕು. நம்ம மனதுல நினைத்ததுனால ஒன்றும் இங்கே வந்துவிட முடியாது. ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಇಲ್ಲಿ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சங்கீதம் 65:4 அதைத்தான் சொல்லுகிறது. Psalm 65:4. ನಿನ್ನ ಅಂಗಳದಲ್ಲಿ ವಾಸಿಸುವರಾಗಿ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾರನ್ನು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೆಯೋ ಅವರೇ ಧನ್ಯರು. ನೀನು ವಾಸಿಸುವ ಮಹಾಪವಿತ್ರವಾದ ಸೌಭಾಗ್ಯದಿಂದ ನಮಗೆ ಸಂತೃಪ್ತಿಯಾಗಲಿ. ஹalleluya. எல்லாரும் அவருடைய சமூகத்தில் போய் ஆராதிக்க முடியாது. ಎಲ್ಲರೂ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. சோ அவருடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன். ಆತನ ಅಂಗಳದಲ್ಲಿ ಯಾರು ವಾಸಿಸುವುದಕ್ಕೆ ಆತನು ಯಾರನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ அப்ப யார் யார் அவருடைய சமூகத்தில் வர வேண்டும் என்பதை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். ಯಾರ್ಯಾರು ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರಬೇಕು ಎಂಬುದನ್ನು ಆತನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இதே தெரிந்து கொள்ளுதலை புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கிறோம். ಇದೇ ವಿಷಯವನ್ನು ನಾವು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. அதை ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ரோமன்ஸ் சாப்டர் 8 29, 29 and 30. ರೋಮಾಪುರದ ಪತ್ರಿಕೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 29-30 ವಚನಗಳು. ಯಾಕೆಂದರೆ ದೇವರು ತನ್ನ ಮಗನಿಗೆ ಅನೇಕ ಮಂದಿ ಸಹೋದರರಿದ್ದು ಅವರಲ್ಲಿ ಆತನೇ ಹಿರಿಯವನಾಗಬೇಕೆಂದು ಉದ್ದೇಶಿಸಿ ತಾನು ಯಾರನ್ನು ತನ್ನವರೆಂದು ಮೊದಲು ತಿಳಿದುಕೊಂಡನೋ ಅವರನ್ನು ತನ್ನ ಮಗನ ಸಾಮರೂಪವುಳ್ಳವರಾಗುವುದಕ್ಕೆ ಮೊದಲೇ ನೇಮಿಸಿದನು. ಮತ್ತು ಯಾರನ್ನು ಮೊದಲು ನೇಮಿಸಿದನೋ ಅವರನ್ನು ದೇವರು ಕರೆದನು, ಯಾರನ್ನು ಕರೆದನೋ ಅವರನ್ನು ನೀತಿವಂತರೆಂದು ನಿರ್ಣಯಿಸಿದನು, ಯಾರನ್ನು ನೀತಿವಂತರೆಂದು ನಿರ್ಣಯಿಸಿದನೋ ಅವರನ್ನು ಮಹಿಮಾ ಪದವಿಗೆ ಸೇರಿಸಿದನು. ஹalleluya. ஹalleluya. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்ப இப்படி முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் மட்டும்தான் அவருடைய சமூகத்தில் வர முடியும். ಈ ರೀತಿ ಆತನು ಯಾರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದನೋ ಅವರು ಮಾತ್ರ ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರಲು ಸಾಧ್ಯ. எவர்களை முன்குறித்தாரோ ಯಾರನ್ನು ಆತನ ಮೊದಲೇ ನೇಮಿಸಿದ್ದನೋ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ಅವರನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. எவர்களை அழைத்தாரோ ಯಾರನ್ನು ಕರೆದನೋ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். ಅವರ ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾಡಿದ್ದಾನೆ. எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ ಯಾರನ್ನು ನೀತಿವಂತರೆಂದು ನಿರ್ಣಯಿಸಿದನೋ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ಅವರನ್ನು ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿದ್ದಾನೆ. ஹalleluya. அப்ப நாம் மகிமைப்பட வேண்டுமானால் ನಾವು ಮಹಿಮೆ ಹೊಂದಬೇಕಾದರೆ முதலாவது நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಆರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டாதான் அவருடைய சமூகத்துக்குள்ளே நாம் வர முடியும். ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರೆ ಮಾತ್ರ ನಾವು ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರಲು ಸಾಧ್ಯ. சோ புதிய ஏற்பாட்டிலே இன்னும் ஒரு அருமையான ஒரு தெரிந்து கொள்ளுதலை பற்றி சொல்லி இருக்கிறது. ಒಡಂಬಡಿಕೆ ಇನ್ನೂ ಒಂದು ನಾವು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವುದರ ಬಗ್ಗೆ ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವಿದೆ. நீங்கள் இதை நன்றாக புரிந்து கொண்டால்தான் நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள முடியும். ಇದನ್ನು ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡರೆ ಮಾತ್ರ ನೀವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಿತ್ಯ ಜೀವನ ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. சோ அந்த தெரிந்து கொள்ளுதல் என்ன? யோவான் 17ஆம் அதிகாரம், ஜான் தி காஸ்பல் 17 verse 6. யோவான் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ. ಲೋಕದೊಳಗಿಂದ ನೀನು ನನಗೆ ಕೊಟ್ಟ ಮನುಷ್ಯರಿಗೆ ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಿದ್ದೇನು. ಇವರು ನಿನ್ನವರಾಗಿದ್ದರು, ನೀನು ಇವರನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟಿ ಮತ್ತು ಇವರು ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆದಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். ஹalleluya. ஹalleluya. யாருக்கு நாமத்தை வெளிப்படுத்தினாரா? ಯಾರಿಗೆ ಆತನು ಹೆಸರನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಿದ್ದನು? யாரை பிதா தெரிந்தெடுத்து யாகுஷுவாவிடத்திற்கு கொண்டு வந்தாரோ
அவர்களுக்கு மட்டும்தான் நாமத்தை வெளிப்படுத்தினார். ತಂದೆಯು ಯಾರನ್ನು ಆರಿಸಿ ಮಗನ ಬಳಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದನೋ ಅಂತವರಿಗೆ ಆತನು ತನ್ನ ಹೆಸರನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಿದ್ದಾನೆ. இதுதான் புதிய ஏற்பாட்டிலே யாகுஷுவனுடைய தெரிந்து கொள்ளுதல். ಇದೇ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ಆತನನ್ನು ಕರೆದಿದ್ದು. அப்போ இந்த நாமம் என்பது எல்லாருக்கும் வெளிப்படாது. ಈ ಹೆಸರು ಎಲ್ಲರಿಗೂ ಪ್ರಕಟಣೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அப்ப யார் யாகுவாவால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த நாமம் வெளிப்படும். ಯಾರು ಯಾಕೋಬನಿಂದ ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದರೋ ಅವರಿಗೆ ಮಾತ್ರ ಈ ಹೆಸರು ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. அப்ப அவர்கள் மட்டும்தான் அந்த நாமத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ಅವರು ಮಾತ್ರನೇ ಆ ಹೆಸರನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವರು. ஏன் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்? ಏಕೆ ಅವರು ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? அது அவர்களுடைய பிதாவின் நாமம். ಏಕೆಂದರೆ ಅದು ಅವರ ತಂದೆಯ ಹೆಸರು. ஹல்லேலூயா. Hallelujah. அது அவர்களுடைய அப்பனுடைய பெயர் என்பதினாலே தயக்கம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ಅದು ತನ್ನ ತಂದೆಯ ಹೆಸರು ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾವ ಕಾರಣಕ್ಕೂ ಅಂಜದೆ ಅದನ್ನು ಅವರು இப்ப ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. யாருக்கு அவர் அப்பா இல்லையோ ಯಾರಿಗೆ ಆತನ ತಂದೆ ಇಲ್ಲವೋ அவர்கள் அந்த நாமத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ಅವರು ಆ ಹೆಸರನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. யாருக்கு அவர் அப்பா இல்லையோ ಯಾರಿಗೆ ಆತನ ತಂದೆಯಾಗಿರುವುದಿಲ್ಲವೋ அவர்களுக்கு அவர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தவும் மாட்டார். ಅವರಿಗೆ ಆತನ ಹೆಸರನ್ನು ಪ್ರಕಟಿಸುವುದೂ ಇಲ್ಲ. அப்ப யாருக்கு அவர் அப்பாவோ ಯಾರಿಗೆ ಆತನ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೋ தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய நாமத்தை ತನ್ನ வெளிப்படுத்துவார். ಮಕ್ಕಳಿಗೆ ತನ್ನ ಹೆಸರನ್ನು ಆತನ ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ. அந்த பிள்ளையும் சந்தோஷமாக தகப்பனுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளும். ಆ ಮಗು ಕೂಡ ಸಂತೋಷದಿಂದ ತನ್ನ ತಂದೆಯ ಹೆಸರನ್ನು ಅದು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. சோ அப்படித்தான் இந்த நாமத்தை அவர் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ಅದೇ ರೀತಿ ಆ ಹೆಸರನ್ನು ಜನರಿಗೆ ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. அந்த வசனம் நன்றாக கவனித்து பார்த்தால் ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿದರೆ நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து, ನೀನು ಲೋಕದೊಳಗಿಂದ ನನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡಂತ. அப்போ உலகத்தில் நம்மை தெரிந்தெடுப்பவர் யார்? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡವರಾದರೂ ಯಾರು? பிதாவாகிய தேவன். ತಂದೆಯಾಗಿರುವಂತಹ ದೇವರು. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? ಏಕೆಂದರೆ ತಂದೆಯ ದೇವರು ಏನನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ? இந்த பூமி எங்கும் அவருடைய கண்களை உலாவ விட்டு கொண்டிருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಆತನ ದೃಷ್ಟಿ ಪ್ರಸರಿಸುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். சங்கீதம் 14 வசனம் 2. Psalm 14 verse 2. ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ತನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯವನ್ನು ಅಪೇಕ್ಷಿಸುವ ಬುದ್ಧಿವಂತರು ಇದ್ದರೋ ಎಂದು ಯಾಕೋಬನು ಆಕಾಶದಿಂದ ಮನುಷ್ಯರು ನೋಡಲಾಗಿ. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப நம் ஒவ்வொருவரையும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆತನ ಗಮನಿಸುತ್ತಲೇ அப்ப ಇದ್ದಾನೆ. அப்படி கவனித்துக் கொண்டிருக்கும் போது அவரை உண்மையாய் தேடுகிறவர்களை அவர் கவனிக்கிறார். ಆತನನ್ನು ಉತ್ತಮವಾಗಿ ಹುಡುಕುವವರನ್ನು ಆತನ ಗಮನಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತಾನೆ. அப்படி கவனித்து அவர்களை வார்த்தையினிடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். ಆ ರೀತಿ ಆತನ ನೋಡಿ ವಾಕ್ಯದ ಹತ್ತಿರ ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಸೇರಿಸುತ್ತಾನೆ. இப்பொழுது அந்த வார்த்தையானது அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறது. ಈಗ ಆ ವಾಕ್ಯವಾದದ್ದು ಆತನ ಹೆಸರನ್ನು ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த நாமத்தை வெளிப்படுத்தி உங்களை அவருடைய சமூகத்திலே கொண்டு வருகிறது. ಆ ನಾಮವನ್ನು ಪ್ರಕಟಿಸಿ ಈಗ ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದೆ. காரணம், எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ ಕಾರಣ ಎಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಮೂವರು ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿರುತ್ತೀರೋ அப்ப அவருடைய நாமத்தில் கூடுகிற இடம் என்ன? அவருடைய சமூகம். ಆತನ ನಾಮದಲ್ಲಿ ಕೂಡಿ ಎಲ್ಲಿ ಬರುತ್ತೀರಿ ಎಂದರೆ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ. அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ಅಲ್ಲಿ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. இதுதான் அவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம். ಇದುವೇ ಆತನು ನಮಗೆ ಕೊಡುವಂತ ಮಹಾ ದೊಡ್ಡ ವಾಗ್ದಾನವಾಗಿದೆ. சோ 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடி வருகிற இடத்திலே அவர் இருக்கிறார் என்றால் ಇಬ್ಬರು ಮೂವರು ಕೂಡಿ ಬರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ಇದ್ದಾನೆ ಎಂದರೆ அந்த இடத்திலே அவருடைய சமூகத்து சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ಅಲ್ಲಿ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಉತ್ತಮವಾದದ್ದು ನಿಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. தொடர்ந்து பாருங்கள், மோசே அவருடைய சமூகத்தில் இருந்தார். ಮೋಶೆಯು ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇದ್ದನು. அவருக்கு பசி, தூக்கம், உணவு எதுவுமே கிடையாது. ಅಲ್ಲಿಗ ಆತನಿಗೆ ಹಸಿವು ನೀರಡಿಕೆ ನಿದ್ದೆ ಯಾವುದು ಇರಲಿಲ್ಲ. யாகுஷுவா 4000 பேரை போஷிக்கும் பொழுது ಯಾಕೋಬ 4000 ಜನರಿಗೆ ಆತನ ಪೋಷಿಸುವಾಗ அங்கே புருஷரும் ஸ்திரீகளும் கூட குழந்தைகளும் கூட 3 நாட்கள் பசி அறியாதபடி உட்கார்ந்திருந்தார்கள். ಅಲ್ಲಿ ಪುರುಷರು ಸ್ತ್ರೀಯರು ಮಕ್ಕಳು ಹಸಿವನ್ನು
ದಾಹವನ್ನು ತಿಳಿಯದೆ ಅಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದರು. இனி யாகோவுடைய சமூகத்தில் வைக்கப்பட்டதான மன்னா வருஷ கணக்காக கெட்டு போகாமல் இருந்தது. ಯಾಕೋಬನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇಟ್ಟಂತ ಒಡಂಬಡಿಕೆ ಪೆಟ್ಟಿಗೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಂತ ಆ ಮನ್ನಾ ವರ್ಷಗಳ ಪರ್ಯಂತರ ಅದು ಕೆಟ್ಟು ಹೋಗದೆ ಹಾಗೆ ಇತ್ತು. அதே போல யாகோவுடைய சமூகத்தில் வைக்கப்பட்டதான காய்ந்த மரத்துண்டு தளிர்த்து பூத்து கனி தந்தது. ಯಾಕೋಬನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇಟ್ಟಂತ ಒಣಗಿದ ಆ ಕೋಲು ಚಿಗುರಿ ಹೂ ಬಿಟ್ಟು ಹಣ್ಣುಗಳನ್ನು ಫಲಿಸಿದವು. ஹல்லேலூயா. இது எதை நமக்கு காட்டுகிறது? ಇದು ಯಾವುದು ನಮಗೆ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತದೆ? மன்னா எதை காட்டுகிறது என்றால் நாம் கெட்டு போவதில்லை, ಮನ್ನಾ ಯಾವುದನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ ಅಂದರೆ ನಾವು ಎಂದಿಗೂ ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ, அல்லது நாம் வயதாகி போவதில்லை, ನಮಗೆ ವಯಸ್ಸಾಗುವುದಿಲ್ಲ, என்றும் இளமையாகவே நாம் இருப்போம். ನಾವು ಎಂದೆಂದಿಗೂ ಯೌವನಸ್ಥರಾಗಿ ಇರುತ್ತೇವೆ. தளிர்த்த கோல் எதை காட்டுகிறது? ಚಿಗುರಿದ ಕೋಲು ಏನನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ? நம்மில் இருக்கிற வறண்ட வாழ்க்கையை காட்டுகிறது. ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಬರಿದಾದ ಜೀವನವನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. நம்மில் இருக்கிற நம்பிக்கையற்றவர்களை குறித்து அது காட்டுகிறது. ನಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರ ಬಗ್ಗೆ நீ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತದೆ. எந்த நம்பிக்கையும் இல்லாதபடிக்கு வறண்ட வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாயானால், ಯಾವ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ನೀನು ಒಣಗಿದ ಕೋಲಾಗಿದ್ದರೆ, நீ தேவனை நம்பி அவருடைய சமூகத்தை சார்ந்து கொள். ನೀ ದೇವರನ್ನು ನಂಬಿ ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳು. அந்த வறண்டதான அந்த குச்சியை தளிர்க்க வைத்து பூத்து கனி கொடுக்க வைத்த தேவன் ಒಣಗಿದ ಕೋಲನ್ನು ಚಿಗುರಿಸಿ ಹೂ ಬಿಟ್ಟು ಹಣ್ಣು ಕೊಡುವಂತ ಮಾಡಿದಂತಹ ದೇವರು உன் வாழ்க்கையும் அப்படி ஆகும்படி செய்வார். ನಿನ್ನ ಜೀವನವನ್ನು ಅದೇ ರೀತಿ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் வெறும் குச்சிக்கு மட்டும் கருணை காட்டுகிறவர் அல்ல, ಬರೀ ಕೋಲಿಗೆ ಆತನು ಕರುಣೆ ತೋರಿಸುವನು ಅಲ್ಲ, நம் ஒவ்வொருவருக்கும் கருணை ನಮ್ಮ காட்டுகிறவர். ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಕರುಣೆ ತೋರಿಸುವ ಆತನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய சமூகத்தில் வருகிற ஒருவனும் வெறுங்கையாய் போவதில்லை. ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುವವನು ಎಂದಿಗೂ ಆಶಾಭಂಗ ಪಡುವುದೇ ಇಲ್ಲ. அவருடைய வீட்டின் நன்மையினாலே உன்னை திருப்தியாக்கி அவர் அனுப்புவார். ಆತನ ಮನೆಯ ಮಹಾ ಸೌಭಾಗ್ಯದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೃಪ್ತಿ ಪಡಿಸುವನು. நீ விசுவாசத்தோடு அவரிடத்தில் சேர்ந்து கொள். ನೀ ನಂಬಿಕೆಯಿಂದ ಆತನೊಂದಿಗೆ ಸೇರಿಸಿಕೋ. நீ உன்னை முழுவதுமாக அவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடு. ನಿನ್ನನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. அவருடைய சமூகத்தை நித்தமும் நீ தேடு. ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಪ್ರತಿದಿನ ನೀನು ಹುಡುಕು. உன் வாழ்க்கை மாறும். ನಿನ್ನ ಜೀವನ ಬದಲಾವಣೆಯಾಗುತ್ತದೆ. நீ பூத்து கனி கொடுக்கும் அளவுக்கு தேவன் உன் வாழ்க்கையை மாற்றுவார். ನೀನು ಚಿಗುರಿ ಹೂ ಬಿಟ್ಟು ಹಣ್ಣು ಕೊಡುವ ಹಾಗೆ ನಿನ್ನ ಜೀವನ நீ ಬದಲಾವಣೆಯಾಗುತ್ತದೆ. அநேகருக்கு பலன் கொடுக்கிறவர்களாய் மாறிவிடும். ನೀನು ಅನೇಕರಿಗೆ ಫಲವನ್ನು ಕೊಡುವನಾಗಿ ಬದಲಾವಣೆಯಾಗುತ್ತಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாராகிலும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்களா? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದೀರಾ? என் வாழ்க்கையிலே இனி வசந்தம் வருமா? ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಇನ್ನು ಮೇಲೆ ವಸಂತ ಬರುತ್ತದ? இனிமேல் என்னுடைய வாழ்க்கை தளிர்க்க ஆரம்பிக்குமா? ಇನ್ನು ಮೇಲೆ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದಾದರೂ ಚಿಗುರುತ್ತದ? நான் என் வாழ்க்கையில நன்மையை காண்பேனா? ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ನೋಡುತ್ತೇನಾ? உங்களுக்காகத்தான் இந்த செய்தி, அருமையான தேவ பிள்ளைகளே. ನಿನಗೋಸ್ಕರವೇ ಈ ಸಂದೇಶ, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. ನಿಮಗೆ ನಂಬಿಕೆ ಇದೆ. உங்களுக்கு நம்பிக்கையை தரும்படியாக கல்வாரி சிலுவையிலே அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ನಿಮಗೆ ನಂಬಿಕೆ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನ ಕಲ್ವಾರಿ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ತನ್ನ ಜೀವನವನ್ನು ಅರ್ಪಿಸಿದನು. நம்பிக்கையற்ற நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರಾದ ನಾವು ನಂಬಿಕೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನ ತನ್ನ ಜೀವನವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟನು. நீ அவரை நம்பி வா. ನೀನು ಆತನ ನಂಬಿ ಬಾ. முழு இருதயத்தோடு நீ வா. ನೀನು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ನಂಬಿ நீ ಬಾ. உன்னை முழுவதுமாக அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விடு. ನಿನ್ನನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. உம்முடைய சமூகம் எனக்கு போதும், ನಿನ್ನ ಸಮೂಹ ನನಗೆ ಸಾಕು, நான் இங்கேயே இருப்பேன் என்று சொல். ನಾನು ಇಲ್ಲಿಯೇ ಇರುತ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳು. உன்னுடைய வாழ்க்கை வசந்தமாய் மாறிவிடும். ನಿನ್ನ ಜೀವನ ವಸಂತವಾಗಿ ಬದಲಾವಣೆಯಾಗುತ್ತದೆ. இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ளே ஜனங்கள் உன்னை பார்த்து கேட்பார்கள், ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಿನದಲ್ಲಿ ಜನರು ನಿನ್ನ ನೋಡಿ ಕೇಳುವರು, உன் வாழ்க்கையில என்ன நடந்தது? ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯಿತು? ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருந்த நீ இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, எப்படி வந்தது என்று கேட்பார்கள். ಯಾವ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದಂತ ನೀನು ಇವಾಗ ಜೀವನ ನಡೆಸುತ್ತಿದೆಯಲ್ಲ, ಇದು ಹೇಗೆ ಎಂದು ಕೇಳುವರು. சங்கீதம் 61:9 சொல்லுகிறது. ஏசாயா 61:9. ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 61ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. ಇವರ ಸಂತಾನವು ಜನಾಂಗಗಳಲ್ಲಿ ಪ್ರಖ್ಯಾತಿವಾಗುವುದು, ಇವರ ಸಂತತಿಯು ಅನ್ಯ ದೇಶವರಲ್ಲಿ ಹೆಸರುಗೊಳ್ಳುವುದು. ಇವರನ್ನು ನೋಡುವವರೆಲ್ಲರೂ ಯಾಕೋಬನು ಆಶೀರ್ವದಿಸಿದ ವಂಶವು ಇದೆ ಎಂದು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாக்கோபு என்ன செய்ய போகிறார் பாருங்க. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் யாகோவால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள்.
அல்லேலூயா. Hallelujah. உங்களுடைய வாழ்க்கை திடீரென்று வசந்தமாய் மாறும் பொழுது ನಿನ್ನ ಜೀವನ ತಕ್ಷಣ ಸತತವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗುವಾಗ உங்களை பற்றி அவதூறு பேசுகிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ದೂಷಣೆ ಮಾಡಿದಂತವರು ಅನೇಕರು ಇರಬಹುದು. திடீரென்று எப்படி இவர்கள் வாழ்க்கை இப்படி மாறினது, ಇವರ ಜೀವನ ಹೇಗೆ ಈ ರೀತಿ ಬದಲಾವಣೆ ಆಯಿತು? இவருடைய வாழ்க்கை நேர்மையாக இருக்க முடியாது, ಇವರ ಜೀವನ ನೇರವಾಗಿರುವುದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நேர்மையா இருந்தால் இப்படியெல்லாம் இவர்கள் நல்ல நிலைமையில வர முடியாது. ಇವರ ಜೀವನ ಉತ್ತಮವಾಗಿದ್ದರೆ ಇಂಥ ಒಳ್ಳೆ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಬರಲು ಆಗುವುದಿಲ್ಲ. பாரு, அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை, நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಕಾರಣ ಅವರಿಗೆ ಯಾವುದು ಕಡಿಮೆ ಇಲ್ಲ, ಉತ್ತಮವಾಗಿ ಜೀವನ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. Hallelujah. என்று உங்களை குறித்து அவதூறு பேசுவார்கள். ಎಂದು ನಿಮ್ಮ ಕುರಿತು ದೂಷಣೆಗಳನ್ನು ಮಾಡುವರು. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ಆದರೆ ಈ ವಾಕ್ಯ ಏನನ್ನು ಹೇಳುತ್ತದೆ? நீங்கள் யாகுவாவால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ಯಾಕೋಬನು ಆಶೀರ್ವದಿತ ವಂಶವು ಇದೆ ಎಂದು ಅವರು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವರು. அவர்கள் உள்ளத்திற்கு நன்றாக தெரியும் நீங்கள் யாகுவாவால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று. ಅವರ ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ ನೀವು ಯಾಕೋಬನಿಂದಲೇ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದವರು ಎಂಬುದಾಗಿ. ஆனால் அதை வெளியே சொல்ல அவர்களுக்கு மனம் வராது. ಆದರೆ ಹೊರಗಡೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಮನಸ್ಸು ಬರುವುದಿಲ್ಲ. ஆனால் சீக்கிரத்திலே அவர்கள் வாயால் சொல்லும்படி கூட யாகுவா அவர்களை மாற்றுவார். ಅತಿ ಬೇಗನೆ ಬಾಯಿಂದ ಹೇಳುವ ಹಾಗೆ ಯಾಕೋಬನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை தருவதற்காகத்தான் யாகோஷுவா வந்தார். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾಕೋಬನು ಬಂದನು. யாரோ வசனம் சொன்னாங்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, 11:28 யூசேடா பிரிசில்லா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ಹೊರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಭಾರವನ್ನು ಉರುವವರೇ ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರಿರಿ, ನಾನು ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವೆನು. உங்களுக்கு அந்த சமாதானத்தை அவர் எங்கே உண்டு பண்ணினார்? ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಆತನು ಎಲ್ಲಿ ಕೊಟ್ಟನು? கல்வாரி சிலுவையிலே அவர் இளைப்பாறினார். ಕಲ್ವಾರಿ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ನಿಮಗೆ ಆ ರೀತಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟನು. அங்கிருந்து அவர் நமக்கு இளைப்பாறுதலை தந்தார். ಅಲ್ಲಿಂದಲೇ ನಮಗೆ ಆತನು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೋರುವನು. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವು ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದ್ದರೂ ಕೂಡ இன்றே ரட்சணிய நாள். ಈ ದಿನವೇ ರಕ್ಷಣೆಯ ದಿನವಾಗಿದೆ. ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை அவருக்கு மனப்பூர்வமாய் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಪೂರ್ತಿ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಾದರೆ உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ எல்லா அநியாயத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ಎಲ್ಲಾ ಅನ್ಯಾಯಗಳನ್ನು ಆತನು ನೀಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಲು ಆತನು ಉತ್ತಮ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. நீங்கள் மட்டும் ஒப்பு கொடுத்து பாருங்கள். ನೀವು ಮಾತ್ರ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ನೋಡಿರಿ. அந்த வறண்ட கம்பை, வறண்ட குச்சியை தளிர்க்க வைத்த தேவன் உன் வாழ்க்கையை தளிர்க்க வைப்பார். ಆ ಒಣಗಿದ ಕೋಲನ್ನು ಚಿಗುರಿಸಿದ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಚಿಗುರಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தால் ಈ ದಿನದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ ஒரு வருஷத்திற்குள் நீங்கள் மீண்டும் இங்கே வந்து சாட்சி சொல்லும்படியாக தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ಒಂದು ವರ್ಷದೊಳಗಡೆ ನೀವು ಇಲ್ಲಿ ಬಂದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವಂತೆ ಯಾಕೋಬನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஹalleluya. Hallelujah. அவர் அதிசயமானவர். ಅವರು ಅದ್ಭುತ ಸ್ವರೂಪನು. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ದೇವರಿಂದ ಆಗದ ಕಾರ್ಯ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. இஸ்ரவேலின் தேவனின் சிறகுகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவர் நிறைவான பலனை கட்டளையிடுவார். ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರ ರೆಕ್ಕೆ ಕೆಳಗೆ ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುವ ನಿನಗೆ ಆತನು ನಿರಂತರವಾದ ಆಶ್ರಯವನ್ನು ಕೊಡುವನು. ஹalleluya. Hallelujah. நாம் ஜெபிக்கலாமா? ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. நீங்கள் பேசுங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்க போகிறீர்களா? இது உங்களுடைய சமயம். தேவனே, என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை வசந்தமாய் மாறும்படி என்னை பார்க்கிற யாவரும் நான் யாகோவால் ஆசீர்வாதம் பெற்றவன் என்று சொல்லும்படியாக என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டும் என்று என்னை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, ஒப்பு கொடுக்கலாமா? இது உங்களுடைய நேரம். நீங்கள் அவரோடு கூட பேசுங்கள் பிரியமானவர்களே. உங்கள் வார்த்தையை கேட்க அவர் ஆவலா இருக்கிறார். ஒப்பு கொடுக்கிறவர்களை வார்த்தையை கேட்க அவர் ஆவலா இருக்கிறார். ஒப்பு கொடுங்கள். நீங்கள் ஒப்பு கொடுக்கிற இந்த நேரம் ஒரு மகிமையான நேரமாய் இருக்கும். தேவனுக்கு மிகவும் பிரியமான நேரமாய் இருக்கும்.
நான் இந்த உலகத்திற்காக வாழ்ந்தது போதும், நான் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தது போதும். தேவரீர் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே நான் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக என்னை முழுவதுமாக உம்முடைய சமூகத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மன்னா கெட்டு போகாதது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் தேவன் எடுத்து மாற்றி போடுவார். உன்னுடைய சரீரத்தை சேதப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்தையும் தேவன் உன் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். நீ எல்லா வியாதிகளிலிருந்தும் எல்லா பலவீனங்களிலிருந்தும் பூரணமாய் நீ விடுவிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. நம்பி ஒப்பு கொடுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நம்பிக்கையற்றவருடைய வாழ்க்கை ஆரோனுடைய துளிர்த்த கோலை போல உன்னுடைய வாழ்க்கை துளிர்ப்பது மட்டுமல்ல, அது பூத்து கனி தரும். ஹல்லேலூயா. கனி தரும் வாழ்க்கையாய் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு கூட வா. உன்னை அரவணைக்க அவர் காத்திருக்கிறார் அருமையான தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. எழுதி இருக்கிறபடி என்று நாம் வாசித்தோம். அவர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தினாலே அதை எழுதினார். ஹல்லேலூயா. சாதாரணமாக மையினால் எழுதவில்லை, தன்னுடைய இரத்தத்தை கொண்டு அவர் எழுதினார். அருமையான தேவ பிள்ளையே, அவர் நிச்சயமாய் உனக்கு நன்மை செய்வார். நம்பி வா, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீ அவரை ஒப்புக்கொடு. வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குவார். வாழ்க்கையை பூத்து குலுங்க செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பேசிக் கொண்டிருக்கிறதான இந்த வேளையில நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து நீங்கள் ஒப்புக் கொடுங்கள் பிரியமானவர்களே. உங்கள் இருதயம் அவருக்கு மட்டும் தெரிந்திருக்கட்டும். எந்த மனுஷனும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். அப்பா, இந்த வேளையிலே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு நம்பிக்கையை தந்திருக்கிறீர் என்று விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கையிட்டு அவரை கூப்பிடுங்கள் பிரியமானவர்களே. உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களை சாட்சிகளாக மாற்றுவார். நன்றி ராஜாவே. ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் ஐயா. நீர் நல்லவர் என்று நாங்கள் ருசித்து பார்த்து ஆனந்தித்துக் கொண்டு இருக்கிறோம் ஐயா. வெறுமனே ருசித்து பார்ப்பதோடு நிறுத்தி விடாமல் நாங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த எங்கள் தேவனாகிய யாகோவுடைய நாமத்தை துதிக்கும்படியாக நீர் எங்களுக்கு செய்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு கிடைத்த இந்த அனுபவம் தேவரீர் உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலே கிடைக்கும்படியாய் நீர் கிருபை செய்யும் ராஜாவே. உம்முடைய சமூகத்தின் நன்மையினால உம்முடைய பிள்ளைகள் திருப்தி ஆவார்களாக. நன்றி ராஜாவே. ஒவ்வொருடைய வயதும் கழுகுக்கு சமமா வாழ வயது போல் ஆகட்டும் ஐயா. நன்றி ராஜாவே. நன்றி. நீர் உத்தமர் என்றும் உம்மிடத்திலே அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி நாங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கும்படி அப்பா உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு ஜீவனை தருவீராக, நம்பிக்கையை தருவீராக, எங்களை விசுவாசத்திலே வல்லவர்களை மாற்றுவீராக தகப்பனே. நன்றி ராஜாவே. எல்லா பலவீனங்களும் எல்லா நோய்களும் யாகுஷா மசீக நாமத்தினாலே ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற பிள்ளைகளுக்கு புதிய வாசல் திறப்பதாக. நன்றி ராஜாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் மத்தியிலே நீர் செய்த அற்புதங்களை குறித்து நாங்கள் சாட்சிகள் கேட்டோம் ஐயா. இந்த சாட்சிகளை நீர் தொடர்ந்து ஆசீர்வதியும். இன்னும் அநேக சாட்சிகள் எழும்பும்படியாக பெரிய காரியங்களை நீர் செய்ய ராஜா. எங்கள் பிள்ளைகளாகிய புவனாவுக்கும் சந்தியாவுக்கும் நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிற ராஜாவே. ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவ மசீக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷலோம். ஆமென். ஹல்லேலூயா.